أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله. A warm welcome to everyone to season 2 of our beloved Prophet Muhammad sallallahu alaihi wasallam Seerah. நம்ம பிளான் பண்ணபடி 3 monthsக்கு அப்புறம் சீசன் 2 வந்து நம்ம தொடங்கியிருக்கிறோம். சீசன் 1 வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட மக்கா வாழ்க்கையை நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க ஹிஜ்ரா பண்ணி மதீனாக்கு ரீச் பண்ணுற வரைக்கும் சீசன் 1 அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணி அங்கே நம்ம பிரேக் பண்ணி இப்போ 3 monthsக்கு அப்புறம் நம்ம சீசன் 2 நம்ம ஸ்டார்ட் பண்ணி அவங்க மதீனா லைஃப்பை இன்ஷால்லா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த நடுவில் கேப் விட்ட டைமில் ரமதான் மாதம் வந்துட்டு போச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லாரையும் ரமதானை முழுமையாக அடைஞ்ச மக்களாக ஆக்கி வைக்கணும். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஸோ இன்ஷால்லா நம்ம செஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஸ் ஆல்வேஸ் நம்மளோட ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். உங்கள் மைக்ஸை வந்து நீங்கள் எல்லோரும் மியூட் பண்ணி வச்சுட்டு இன்ஷால்லா வந்து உங்கள் எதுவும் கொஸ்டின்ஸ் நடுவில் வந்துச்சுன்னா ப்ளீஸ் அதை செஷன் கடைசியில் நம்ம டைம் அலோகேட் பண்ண டைமில் நீங்கள் அந்த டைமில் கொஸ்டின்ஸை கேளுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து யூடியூப்பில் பார்க்குறவங்க வந்து யூ கேன் போஸ்ட் தம் அட் காமெண்ட்ஸ் ஆர் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணிங்கன்னா இன்ஷால்லா வி வில் ரிசர்ச் அண்ட் கம் பேக் அட் அ லேட்டர் டைம். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் ரிமைண்டர் முதல்ல எனக்கு அப்புறம் உங்களுக்கு நம்ம கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை நம்ம கேட்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர் பீஸ் பி அப்பான் ஹிம் அவுட் லவுட் ஆர் இன் அவர் ஹார்ட்ஸ் நம்ம வந்து அதை சொல்கிறது ஒரு வழக்கமாக வச்சுருக்கிறோம். இன்ஷால்லா அந்த வழக்கத்தை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இப்போ இன்ஷால்லா நம்ம லாஸ்ட் செஷன், ஸோ பேசிக்லி லாஸ்ட் சீசனோட லாஸ்ட் செஷனோட ரீகேப் நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தென் வீ கேன் கண்டினியூ வித் டுடேஸ் செஷன். இன்றைக்குள்ள செஷன் நம்ம என்ன பண்ணுவோம், லாஸ்ட் சாப்டரில் பண்ண ஒரு லாஸ்ட் 2 பேராகிராஃப்ஸ்க்கு முன்னாடி தான் ஆரம்பிப்போம். பிகாஸ் இட்ஸ் பீன் அ லாங் டைம். ஸோ ஒரு ஸ்மால் ரிஃப்ரெஷர் மாதிரி இருக்கும். அதில் இருக்கிற தமிழ் வெர்ஷன் மட்டும் நான் இப்போ பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இன்றைக்குள்ள செஷன்ஸை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ நம்ம லாஸ்ட் செஷனில் வந்து சாப்டர் 37 ஹிஜ்ரா அதோட ஃபஸ்ட் பகுதியை பார்த்தோம். அதில் நம்ம பார்த்தோம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அபூபக்கர் சித்திக் நாயகமும் யத்ரிபுக்கு வந்து ஜேர்னி பண்ணி கிளம்புறாங்க. அவங்க ஹிஜ்ரா பண்ணி பயணத்தை கிளம்புறாங்க. கிளம்புற நேரத்தில் என்னன்னா ஒரு பிளான் பண்ணிவிட்டு சவுருன்னு சொல்லிட்டு ஒரு கேவில் போய் அவங்க வந்து ஒளிஞ்சிருந்துருக்குறாங்க. இந்த சவுர் கேவ் பேசிக்காக என்னென்னா வந்து சவுத்தில் இருக்குது. மக்காலேருந்து நார்த்தில் தான் வந்து யத்ரிப் இருக்குது, மதீனா இருக்குது. ஆனால் வந்து முதல்ல அவங்க சவுத் பவுண்டாக போய் திஸ் இஸ் அ பிளான் ஆஃப் அ ஸ்ட்ராட்டஜி. பேசிக்லி அவங்க ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி மக்களை வந்து சர்ச் பார்ட்டிஸ் ஃபஸ்ட்டு நார்த்துன்னு அனுப்புவாங்க. இமீடியட்லி யாரும் சவுத் அனுப்ப மாட்டாங்கல்ல. ஸோ இது முன்னாடியே வந்து ஒரு பிளானை பண்ணி அவங்க சவுத்தில் போய் தவுருங்கிற ஒரு கேவில் இருக்காங்க. அந்த தவுர் கேவில் இருக்கும்போது அவங்க ஒரு 3 days அங்கே இருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த டைம் என்ன ஆகுதுன்னா இந்த குறைஷ் மக்கள் வந்துடுறாங்க, இந்த கேவோட வாசல் வரைக்கும் வந்துடுறாங்க. ஆனால் அந்த டைமில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணுறான், ஒரு ட்ரீயும் ஒரு ஸ்பைடர் வெப் வந்து அப்புறம் அங்கே ஒரு டவ் இருந்து, அந்த டவ்னா பிஜன், ஸோ ஒரு பிஜன் அங்கே இருந்து அந்த எக்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஒரு காட்சியை பார்த்தோன்னே இங்கே யாரும் ஆட்கள்லாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த கேவ் வாசல் வரைக்கும் வந்த மக்கள் அந்த கேவுக்குள்ளே பார்க்காம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள போக வச்சிடுறான். இந்த விஷயம் நடக்குது. அதுக்கப்புறம் அவங்க அந்த பயணத்தை கிளம்பி அதோட கிளம்புறாங்க. ஆன் த வேல தே ஆர் டேக்கிங் அ டி ரூட், ஒரு ஆஃப் ரூட் எடுத்து தான் போகிறாங்க. அந்த ஆஃப் ரூட் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி போன செஷன்ஸில் பார்த்தோம். ஸோ ஆஃப் த ரூட் எடுத்து போயிட்டு இருக்கும்போது இந்த ரெட் சி சைடில் அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹீ இஸ் கம்மிங் பேக் ஃப்ரம் அ ட்ரேட். அவங்க நார்த் சிரியாலேருந்து ஒரு ட்ரேட்லேருந்து ரிட்டர்ன் வராங்க. ரிட்டர்ன் வர இடத்துல இவங்களை மீட் பண்ணோன்னே அந்த இடத்துல வந்து மீட் பண்ணி சந்தோஷமாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா தல்ஹா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, அவங்க யத்ரிப் போயிட்டு தான் வந்தாங்க, எல்லா மக்களும் ஆவலாக காத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி விட்றாங்க. அனுப்பும்போது என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து தல்ஹா ரலியல்லாஹு தஆலா வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் அபூபக்கர் சித்திக் நாயகத்துக்கும் அவங்க ட்ராவலர்ஸ் எல்லாருக்கும் என்ன பண்ணுறாங்க, புது க்ளோஸ் அவங்க பேசிக்லி ட்ரேடு கொண்டு வந்து அதை வந்து விற்கிறதுக்கான எடுத்துகிட்டு வந்தது வந்து ஆன் த ஸ்பாட்டில் அங்கேயே அவங்க வந்து கொடுத்துட்றாங்க. அவங்களோட குட்னஸ் ஆஃப் த ஹார்ட் வச்சு அவங்க கொடுத்து நீங்கள் இதை போட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அபூபக்கர் சித்திக் நாயகம் என்ன பண்ணுறாங்க, அவங்க பயணத்தை திருப்பி தொடங்கி என்ன பண்ணுறாங்க, மதீனாக்கு ஃபஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி கூபாங்கிற ஊர், தட் இஸ் ஜஸ்ட் சவுத், அதாவது இப்போ மதீனாங்கிறது ஒரு சிட்டினா அதுக்குள்ளே தான் அதோட பார்டரில் வந்து கூபாங்கிற ஒரு இடம் இருக்குது. அது ஒரு ஸ்மால் டவுன்ஷிப் மாதிரி நம்ம சொல்லலாம். இட் வாஸ் பார்ட் ஆஃப் த சிட்டி, பட் இட் வாஸ் அ சிட்டி இன் இட் செல்ஃப் அந்த மாதிரி. ஸோ இது அந்த மாதிரி ஒரு செட்டப் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிறங்க. ஸோ அந்த கூபாலேருந்து ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு அங்கேருந்து அடுத்து வந்து யத்ரிபுக்கு அவங்க போக போகிறாங்க. ஸோ எனிவே வி வில் சி திஸ் பாயிண்ட் இப்போ நம்ம கண்டினியூ பண்ண போகிற செஷனில் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே ஒரு இமேஜை காட்டுறோம். இந்த இமேஜ் தான் வந்து ஒரு யத்ரிபோட அந்த டைமில் இருந்த ஒரு டெபிக்ஷன். இது நம்ம பின் இமாதுன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்லேருந்து எடுத்துருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் தட் வெப்சைட் வி ஹவ் ஷோன் மெனி இமேஜஸ் ஃப்ரம் தெம் பிஃபோர். தே ஆர் டூயிங் அ வெரி குட் ஜாப். இந்த ரிசர்ச்சில் இறங்கி நல்லா அதை பற்றி லேர்ன் பண்ணி நல்லா ஸ்டடி பண்ணி அந்த டைமில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எப்படி வந்து சவுதி அரேபியா இருந்துச்சு, அரேபியா காலம் இருந்தது, மக்கா எப்படி இருந்துச்சு, யத்ரிப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு டெபிக்ஷன் காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த இமேஜை இப்போ நம்ம காமிச்சிட்ருக்கிறோம். இப்போ நீங்கள் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்குமா, அந்த இடம் தான் அக்கீக் வேலின்னு சொல்கிறது. ஓகே, இப்போ நம்ம பார்ப்போம்.
ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் நாயகம் வந்து அந்த தவுர் கேவ்லேருந்து கிளம்பி 12வது நாள் ஆகுது. ஓகே. 12வது நாள் ஆகி வந்து என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக அந்த டைமில் காலையில் சுபு டைமில் ஜஸ்ட் சுபுக்கு முன்னாடி டைமில் வந்து இந்த அக்கீக் வேலியை வந்து அவங்க ரீச் பண்ணுறாங்க. ரீச் பண்ண கையோட என்ன பண்ணுறாங்க, அந்த வேலியை ஏறி கிராஸ் பண்ணிடுறாங்க. கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த டைமில் ஆல்மோஸ்ட் நூன் டைம் ஆயிடுது. பகல் டைம் ஆகி லைக் எப்படின்னா அந்த ஆப்வியஸ்லி வில் நோ அரேபியன் ஹீட் வந்து பயங்கரமாக அது பீக்கில் இருக்கும். அந்த ஹீட் டைமில் என்ன ஆகுதுன்னா, அவங்க ஏறி வந்து அந்த வேலிக்கு டாப்பில் வந்துடுறாங்க. இதே ஒரு நார்மலான ஒரு டைம் இருந்துச்சு. நார்மலாக ஒரு ட்ராவலர் வந்து அந்த டைமில் ஏறுறாங்க. ஒரு இந்த மாதிரி ஹீட் டைம் வருதுன்னா, யூசுவல் ப்ராக்டிஸஸ் அந்த டைமில் ஹீட்டுக்கு ஒதுங்கிட்டு, ஹீட்டு போனதுக்கப்புறம் அந்த வெயில் இறங்குனதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் டைமாக தான் வந்து அவங்க திருப்பி இறங்குவாங்க. பட் இந்த வாட்டி என்னாச்சுன்னா வந்து, திஸ் இஸ் த லாஸ்ட் ஸ்டெப். இதை ஏறி இறங்கிட்டா முடிஞ்சிருச்சு அவ்வளோதான். மதீனாவோட பார்டர் விச் இஸ் கூபா சிட்டி வரப்போகுது. ஸோ இந்த பாயிண்டில் அவங்க வந்தனால என்னாச்சுன்னா, இதுக்கப்புறம் அவங்க ஸ்டாப் பண்ண வேணாம், ஹீட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி என்ன ஆகுதுன்னா, அவங்க இறங்கி வந்து டேரெக்டாக இறங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஃபைனல் ரிட்ஜை வந்து அப்படியே அந்த ஃபைனல் அசென்ட்டை வந்து கிராஸ் பண்ணுறாங்க. கிராஸ் பண்ணி வெளியே வந்து பார்த்தா வந்து சுப்ஹானல்லாஹ், அவங்க கனவுல பார்த்த நல்ல செழிப்பான லாவா ட்ராக்ஸ் 2 பிளாக் ஸ்டோனுக்கு நடுவில் இருக்கிற ஒரு லேண்டை வந்து பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் இந்த இமேஜை பார்த்தா தெரியும், இந்த லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் வந்து ஃபுல் பிளாக்காக இருக்குல்ல, திஸ் இஸ் லாவா ராக். ஸோ மேபி thousands of years பேக், we don't know, அல்லாஹ் ஆலம், thousands of years பேக் வந்து அந்த இடத்துல வால்கானிக் ஆக்டிவிட்டி நடந்து அந்த லாவா வந்து அப்படியே ஃபார்ம் ஆகி அதை சுற்றி, ஸோ இதை வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பார்டர் டு மதீனா, இந்த மதீனாவும் யத்ரிப் அண்ட் கூபா இருக்குல்ல, இதுக்கு ஒரு பார்டர் பண்ணி ஒரு அழகான ஒரு டிராயிங்கில் வந்து பார்டர் வரைஞ்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு அழகான பார்டரை வந்து இது ஃபார்ம் ஆகி இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்துச்சு. அப்படியே வந்து அவங்க வந்து அந்த ரிட்ஜில் ஏறினோட அதை பார்க்குறாங்க. அதனால் அதை டேக்கின் பண்ணிவிட்டு அதோட என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி வராங்க. ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி வராங்க. இறங்கி வரும்போது என்ன ஆகுதுன்னா, அப்படியே அந்த லாவா ஸ்டோன் இருக்கும், அந்த பிளாக் ஸ்டோன் இருக்கும், அதை அப்படியே கிராஸ் பண்ணிட்டு வராங்க. வர இடத்துல என்ன ஆகுதுன்னா, அப்படியே க்ரீனரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மேபி அது கிரே அண்ட் க்ரீன் அப்படியே வந்து ஸ்லோ ட்ரான்சிஷன் ஆகி அப்படியே பாம் க்ரோவ்ஸ், ஆர்ச்சர்ஸ், கார்டன்ஸ், அழகான பூங்கா, அந்த மாதிரி அழகான விஷயங்கள்லாம் வர ஆரம்பிச்சு. ஸோ அவங்க ஒரு ஸ்லோப்பில் இறங்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த ஸ்லோப்பில் ஒரு 3 மைல்ஸ்க்கு முன்னாடியே வந்து அந்த சிட்டி இன்னும் 3 மைல்ஸ் தூரத்தில் இருக்குது. அங்கேயே வந்து இந்த க்ரீனரியெல்லாம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு காட்சி வந்து இங்கே ரைட்டர் போட்டிருக்காரு. ஸோ இந்த பிளேஸ்க்கு பேர் தான் கூபா. இந்த கூபாவில் தான் இதுக்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி ஹிஜ்ரா பண்ண நிறையா முஸ்லிம்ஸ் இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்து இந்த கூபாவில் தான் வந்து தங்கி, இன்னும் மோஸ்ட் ஆஃப் தம் வந்து இன்னும் யத்ரிபுக்கு மதீனாக்கு இன்னும் போகலை. ஆக்சுவலி அவங்க அந்த இடத்துல அங்கே தான் தங்கியிருக்காங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல வராங்க. சரியா? ஸோ இந்த இறங்கிட்டு இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, கைட்டை சொல்கிறாங்க, டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், பனி அம்ரோட கிளானுக்கு போங்க. அந்த கிளான்ட்ட போய் நீங்கள் கூபாவில் போங்க. ட்ரா நாட் எட் நை அன் டு த சிட்டி அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஸோ இங்கே த சிட்டி அப்படின்னு சொல்கிறது என்னென்னா வந்து, அரபிக்கில் சிட்டிக்கு டிரான்ஸ்லேஷன் வந்து மதீனா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். த சிட்டினா அல் மதீனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே என்ன பண்ணுறாங்க, ஹீ இஸ் மென்ஷனிங் நீங்கள் மதீனாக்குள்ளே போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? வாட் திஸ் மீன்ஸ் இஸ், இங்கே ரைட்டரும் ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காரு, ஃபார் ஸோ த மோஸ்ட் டென்ஸ்லி இன்ஹெபிட்டட் பார்ட் ஆஃப் த ஓஎசிஸ் வாஸ் கால்ட். ஸோ கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஐ வில் எக்ஸ்பிளைன் வாட் த ரைட்டர்ஸ் மென்ஷன் ஓவர் ஹியர். இந்த யத்ரிப் வந்து ஒரு ஓஎசிஸ். ஓகே, ஒரு ஓஎசிஸ்னால் நம்மளுக்கு தெரியும், ஒரு டெசர்ட்டில் வந்து நடுவில் வந்து வாட்டர் இருக்கிற இடம். ஸோ அந்த வாட்டரை சுற்றி தான் யூஸ்வலாக டெசர்ட்டில் எப்படி வந்து அந்த காலத்தில் சிட்டிஸ்லாம் ஃபார்ம் ஆகும்னா, ஆப்வியஸ்லி ஒரு இடத்துல வாட்டர் வருதுன்னா அந்த வாட்டர் வந்து ஃபஸ்ட்டு இருக்கும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே பீப்புள் வருவாங்க போவாங்க. சிமிலர்லி யத்ரிப் வாஸ் ஆல்சோ அன் ஓஎசிஸ். சரியா? ஸோ இந்த ஹோல் இடத்த வந்து ஓஎசிஸ் தான், இட் இஸ் அன் ஓஎசிஸ். ஸோ பேசிக்கலி இந்த கூபா வந்து ஒரு அவுட்டர் போர்ஷன் ஆஃப் த சிட்டியாக இருக்குது. சரியா? ஸோ ஆப்வியஸ்லி அந்த அவுட்டர் போர்ஷன்னா இங்கே வந்து கொஞ்சம் சில மக்கள் இருப்பாங்க, பட் ஒரு மெயின் ஹப் இருக்கும். அந்த மெயின் ஹப்பில் வந்து மேபி அது பிஸ்னஸ் ஹப்பாக இருக்கலாம், இல்லைனா அது அங்கே தான் மெயினாக அந்த ஓஎஸ்எஸ் வெல் இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். அந்த இடத்துல தான் மெயின் மார்க்கெட் பிளேஸ்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த இடத்துக்கு வந்து அது ஆல்ரெடி சிட்டி அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டுருக்காங்க போல். அங்கே தான் இங்கே ரைட் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இட் இஸ் ஆல்ரெடி கால்ட் த சிட்டி. அண்ட் இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மதீனான்னு சொல்லி அவங்களும் சொல்ல ஆரம்பித்தோன்னே, அப்படியே ஓவர் டைம் ஃப்யூச்சரில் வந்து அப்படியே போக இந்த சிட்டியை வந்து யத்ரிபுங்கிற பேர் மாறி மதீனா அப்படின்னு சொல்லி பேர் மாறிடுது. சரியா? ஸோ இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆல்ரெடி சொல்கிறாங்க, இன்னும் நீங்கள் சிட்டிக்கு போயிடாதீங்க. ஸோ பேசிக்கலி சேயிங் அந்த டென்ஸ் ஸ்பாட் எங்கே அந்த மார்க்கெட் பிளேஸில் இருக்கோ அங்கே போயிடாதீங்க. முதல்ல நீங்கள் கூபாவில் பனி அம்ரோட வீட்டுக்கு போங்க, பனி அம்ரு கிளான்ட்ட போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிட்டிகிட்ட போவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஆல்ரெடி இந்த மதீனாங்கிற ரெஃபரன்ஸ் வந்து வந்துருச்சு. ஓகே, ஸோ ஜஸ்ட் வாண்டட் டு கிவ் அ கிளாரிட்டி. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஆஸ்க் செப்பரேட்லி, வில் எக்ஸ்பிளைன் டு யூ. ஸோ இந்த தருணத்தில் வந்து இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைடு நம்ம பார்த்தோம். அதே டைமில் வந்து இந்த சிட்டியோட சைடில், இந்த கூபாவோட சைடு, இந்த சைடில் என்ன ஆகிட்டுருக்குன்னா,
கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்து மக்காலேருந்து இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரா கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி செய்தி தான் வந்துரும்ல. தேல் பி ஹேவிங் லாட் ஆஃப் பீப்பிள் இன்ட்ராக்ஷன்ஸ். ஸோ அவங்களுக்கு தெரிய வந்துருது இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு கிளம்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஆவலாக வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வருகைக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். ஓகேவா? இப்போ என்ன ஆகுதுன்னா, யூசுவலாக வந்து ஒரு 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 கவுண்ட் இருக்கும்ல. ஓகே, ஒரு ஆள் வந்து மக்காலேருந்து கிளம்பி அவர் மதீனாக்கு வராருன்னா இத்தனை டேஸ்க்குள்ளே வந்து ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் வந்து கிராஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. மக்கள் ஆப்வியஸ்லி அந்த ஒரு டைமுக்கு அப்புறம் என்ன பண்ணால் டெய்லி பேஸில் என்ன பண்ணுறாங்க, காலையில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கூபாவில் போய் அந்த எண்டில் போய் இந்த மவுண்டன் சைடில் வந்து வெயிட் பண்ணுவாங்க. யாராச்சும் வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதில் என்ன ஆகும்னா, அப்படி பகல் டைம் வந்துடும். அப்படி பகல் டைம் வந்தோடனே அப்படி லொஹர் டைம் ஆயிரும். அதில் என்ன ஆப்வியஸ்லி அந்த வெயிலும் வந்ததுக்கப்புறம் சரி இதுக்கு மேலே ஆப்வியஸ்லி அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு they were doing every single day. And we already know ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நார்மல் ரூட் எடுத்திருந்தாங்கன்னா he would have also come on the same time. பட் அவங்க ஆஃப் ரூட் எடுத்து பேக் சவுத் வேர்ட்ஸில் போய் அப்புறம் வெஸ்ட்டில் போய் அப்படியே சுற்றி வந்தனால ஆப்வியஸ்லி அவங்களுக்கு இன்னும் நார்மல் டைமை விட அதிகமான டைம் ஆனது. பட் இந்த பிளான் ஆப்வியஸ்லி மக்களுக்கும் தெரியாதுல்ல. திஸ் வாஸ் அ கம்ப்ளீட்லி சீக்ரெட்டிவ் பிளான். அது அவங்களுக்கும் அபூபக்கர் சித்திக் நாயகத்துக்கும் அண்ட் அந்த பிளானில் இன்வால்வ் ஆன அந்த ஒரு ஃபியூ குரூப் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் தான் தெரிய வந்துச்சு. ஸோ இந்த விஷயம் தெரியாதனால மக்கள் டெய்லியும் பேஸில் என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெயிட் பண்ணுறாங்க. அந்த சூடு வந்து ரொம்ப சூடானு கிளம்பி வந்து ரிட்டர்ன் வந்துடுறாங்க. அதே மாதிரி என்ன ஆகுதுன்னா, அந்த காலையிலையும் வந்து சேம் டைம் விச் டே இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 12th டே வந்திருக்காங்கன்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்குல்ல. இந்த டேயும் காலையில் அதே மாதிரி மக்கள் போகிறாங்க. போய் அந்த இடத்துல பார்த்துட்டு அண்ட் அதே மாதிரி பகல் டைமில் வந்தோடனே சரி இதுக்கு மேலே இட்ஸ் நாட் பாசிபிள் பிகாஸ் தட் இஸ் யூஷுவல் ப்ராக்டிஸ் ரைட். பகல் டைம் வந்துருச்சுன்னா நோபடி வில் ட்ராவல், திருப்பி ஈவினிங் தான். அண்ட் நைட் டைமில் யாரும் ட்ராவல் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நினப்பில் வந்து எல்லா மக்களும் கிளம்பி போயிடுறாங்க. அந்த டைமில் தான் என்ன ஆகுதுன்னா, அபூபக்கர் சித்திக் நாயகம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ட் அவங்க கைடு இவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, அந்த ஒயிட் புது ட்ரெஸ்ஸை போட்டு அழகான ஒரு சீன், இட்ஸ் எ பியூட்டிஃபுல் சீன், அந்த ராக்கி ஸ்லோப்பை இறங்கி வராங்க. இந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, தற்செயலாக என்ன பண்ணுறாங்க, ஒரு ஜூ ஆள் வந்து ஸோ வி ஆல்ரெடி நோ தட் மதீனா யத்ரிப் வந்து என்னென்னா ஒரு மிக்ஸ்ட் கல்ச்சுரல் பிளேஸாக இருந்துச்சு. அங்கே ஜூஸ் இருந்தாங்க அண்டு இப்போ முஸ்லீம்ஸும் இருக்காங்க அண்ட் பேகன்ஸ் இருந்தாங்க. எல்லாம் ஒரு மிக்ஸ்ட் கல்ச்சராக இருந்துச்சு. குறைஷ் இடத்துல வந்து அங்கே ஜூஸ் அந்த மாதிரி இல்லை, மோஸ்ட்லி எவ்ரி ஒன் வாஸ் பேகன்ஸ். தென் லாஸ்ட்டில் முஸ்லீம்ஸ் அந்த ஒரு ஃபியூ மைனாரிட்டி இருந்தால் அவங்கள வந்து கிளம்பி வந்துட்டாங்க. ஸோ யூனோ மதீனா வாஸ் அ வெரி மிக்ஸ்ட் கல்ச்சுரல் மல்டி கல்ச்சுரல் பிளேஸாக இருந்துச்சு அந்த இடத்துல. ஸோ இந்த ஜூ என்ன பண்ணுறாரு, தற்செயலில் இந்த பகல் டைமில் வந்து அவர் வந்து அவரோட ரூஃபில் இருந்திருக்காரு. ரூஃபில் இருந்து அந்த தூரத்தில் பார்க்கும்போது அந்த அழகான காட்சி தெரியுது. ஆப்வியஸ்லி வந்து there was lava tracks and ஒரு மவுண்டன், அந்த எல்லாத்துக்கும் நடுவில் திடீர்னு ஒரு வெள்ளை ட்ரெஸ்ஸஸ் போட்டு ஆட்கள் வந்தால் ஈஸிலி விசிபிளாக தானே இருக்கும். அந்த டைமில் அதை பார்த்தோன்னே என்ன ஆகுதுன்னா, அவர் வந்து உடனே வந்து ஒரு சத்தம் போடுறாரு, ஓ சன்ஸ் ஆஃப் கெய்லா. அதாவது அவுஸ் அண்ட் ஹஸ்ரஜ்னு 2 கிளான் இருக்குல்ல. இந்த அவுஸ் அண்ட் ஹஸ்ரஜ் ஆர் பேசிக்லி கெய்லான்னு ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. அவங்களோட சன்ஸ் தான். ஸோ அவங்களோட சன்ஸ்லேருந்து வந்த டிசெண்டன்ஸ்னால சன்ஸ் ஆஃப் கெய்லா ஹி ஹஸ் கம் வந்துட்டாங்க நீங்கள் தேடிட்டு இருக்க ஆள் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னேன்னு என்ன ஆகுதுன்னா, இந்த சத்தத்தை கேட்டோன்னு எல்லா மக்களுக்கும் ஆம்பளை பொம்பளை பிள்ளைங்க எவ்ரி ஒன் ரொம்ப சந்தோஷமாக போய் என்ன பண்ணுறாங்க, அப்படியே வேகமாக ஓடி போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் க்ரீட் பண்ணுறதுக்கு போகிறாங்க. பட் அந்த டைமில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆல்மோஸ்ட் அவங்க அந்த ஸ்லோப்லாம் இறங்கி ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க. ஸோ ஒரு மிடில் பாயிண்ட் மாதிரி என்ன பண்ணுறாங்க, தீஸ் பீப்புள் ஆர் கோயிங் அண்ட் மீட்டிங். அந்த இடத்துல மீட் பண்ணோன்னே எல்லாருக்கும் ரொம்ப 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 சந்தோஷம். வந்தோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்கும் நீங்கள் வந்து சலாம் கொடுங்க, பசியில் இருக்கிற மக்களுக்கு சாப்பாடு உணவு கொடுங்க, உங்களோட கின்ஷிப் உங்களோட ஃபேமிலி டைஸ் வந்து நீங்கள் நல்லா ஆனர் பண்ணி மெயின்டைன் பண்ணுங்கள் அதை. அண்ட் மற்ற மக்கள் தூங்கிட்டு இருக்கிற டைமில் நீங்கள் எந்திரிச்சு தொழுவுங்க, நீங்கள் வந்து அல்லாஹ் வர்ஷிப் பண்ணுங்கள், ப்ரே அட் தட் டைம். அண்ட் இதை நீங்கள் பண்ணிங்கன்னா சொர்க்கத்தில் நீங்கள் நிம்மதியாக வந்து என்ட்ரு ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான ஒரு ஸ்பீச்சை கொடுத்து இப்படி தான் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ட்ரு பண்ணுறாங்க. இப்போ நம்ம இன்னொரு இமேஜ் பார்ப்போம். இப்போது இது வந்து இப்போ கரண்ட் டைமில் இருக்க கூகுள் மேப்ஸ். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து அந்த டைமில் இருக்கிற யத்ரிபோட மேப்பு. இப்போ இருக்கிற கரண்ட் டைமில் நம்ம பார்த்தா கூட we are able to understand the valley of அக்கீக். இந்த அக்கீக் வேலி வந்து வெஸ்ட்டில் இருக்குது அண்ட் அதுக்கு ஈஸ்ட்டில் தான் வந்து மஸ்ஜித் நபவி அண்ட் மதீனா அண்ட் இந்த கூபாலாம் இந்த ஈஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துலேருந்து தான் அப்ராக்சிமேட்லி அவங்க கூபாக்கு வந்து போயிருப்பாங்க. ஸோ இது நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, கரண்ட் டைம்ஸ் ஆல்சோ when we go and see, we'll start understanding and we'll start correlating, where is which direction everything. ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா, if you are in மஸ்ஜித் நபவி, உங்களோட சவுத்தில் அண்ட் யூ ஆர் ஃபேஸிங் டுவர்ட்ஸ் சிரியா, நீங்கள் மஸ்ஜித் நபவியிலிருந்து இஃப் யூ ஆர் ஃபேஸிங் டுவர்ட்ஸ் நார்த் டைரெக்ஷன்னா உங்களோட பேக்கில் தான் கூபா இருக்கும், உங்களோட லெஃப்ட்டில் தான் வந்து இந்த அக்கீக் வேலி இருக்கும். யூ கேன் ஈஸிலி நீங்கள் வந்து ஒரு டவுட்டே தேவையில்லை, அங்கே போய் நின்று நீங்கள் நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் அந்த அசஸ்மெண்ட்டும் நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா விச் எவர் டைரெக்ஷன் ஆர் ஃபேஸிங், இஃப் யூ ஆர் ஃபேஸிங் நார்த் லெஃப்ட்டில் உங்களுக்கு அக்கீக் வேலி இருக்கும், உங்கள் பின்னாடி கூபா இருக்கும். அதான் தட் இஸ் as simple as that தான். நீங்கள் வந்து இதை வந்து இட் வில் பி அ குட் திங் இன்ஷால்லா when we guys go to Madina. அந்த இடத்துல நம்ம போய் பார்க்கும்போது நமக்கு தெரிய வரும். It was decided that he should lodge with Kulthum.
an old man of Quba who had previously welcomed both Hamza and Zayd in his house on their arrival from Makkah. The Bani Amr, Kulthum's clan, were of Aus, and it was no doubt partly in order that both the Yathrib tribes might share in the hospitality that Abu Bakr lodged with a man of Khazraj in the village of Sunh, which was a little nearer to Medina. After a day or two, Ali arrived from Makkah and stayed in the same house as the Prophet. It had taken him 3 days to return all the property which had been deposited with them to its various owners. ஸோ ரசூல் சலாம் கூபா வந்ததுக்கப்புறம் குல்தும்னு சொல்லிட்டு ஒரு ஆள், இவங்க வீட்டில் தான் ரசூல் சலாஹம் தங்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு அமைப்பு வந்து பண்ணி வச்சிடுறாங்க. இந்த குல்தும் தான் என்ன ஆச்சுன்னா, ரசூல் சலாஹமோட அங்கிள் ஹம்சா ரலியல்லாஹு, அப்புறம் ஜெயித் இப்னு ஹாரிஸா ரசூல் சலாஹமோட வளர்ப்பு மகன், இவங்க எல்லாரையும் வந்து இவங்க வீட்டில் தான் தங்கினாங்க. ஸோ ரசூல் சலாஹம் இங்கேயே தங்கட்டும் அப்படிங்கிற ஒரு பிளானை பண்ணிடுறாங்க. ஸோ இந்த பனி அம்ரு கிளானில் தான் குல்தும் வராரு. இந்த பனி அம்ரு வந்து அவுஸ். ஸோ அதே டைமில் என்ன ஆகுதுன்னா, வி ஆல்ரெடி சா இந்த அவுஸ் அண்ட் ஹஸ்ரஜ்க்கு வந்து நடுவில் ஒரு ஈக்குவலாக பங்கு பிரித்து கொடுக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வந்து ஒரு ஹஸ்ரஜ் ஆள். ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு அவுஸ் ஆள் வீட்டில் தங்குறாங்க. அதே மாதிரி அபூபக்கர் சித்திக் நாயகம் வந்து ஒரு ஹஸ்ரஜ் ஆள் வீட்டில் சுன்ஹன்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ். ஸோ இது வந்து கூட ஒரு நார்த் ஆஃப் கூபாவாக இருக்குது, விச் இஸ் லிட்டில் க்ளோசர் டு த மதீனா அப்படின்னு சொல்லி இங்கே மென்ஷனாக இருக்குது. இவங்க வந்துடுறாங்க. ஒரு ஒன் ஆர் 2 டேஸ்க்கு அப்புறம் அலி ரலியல்லாஹு என்ன பண்ணுறாங்க, மக்காலேருந்து வந்துடுறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அலி ரலியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து நீங்கள் எல்லா அமானத்தையும் வாட் எவர் பொசஷன்ஸ் பீப்புள் ஹேட் கிவன் யூ ஹேவ் டு ரிட்டர்ன் இட், அதுக்கப்புறம் தான் நீங்கள் வரணும்னு சொல்லி கட்டளை இட்டது வந்து அவங்க அது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி வந்து அலி ரலியல்லாஹு என்ன பண்ணுறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குல்தும் வீட்டில் தங்கிடுறாங்க. அந்த பொருளாக ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு 3 டேஸ் ஆச்சு அலி ரலியல்லாஹுக்கு. ஸோ அந்த ஒரு 3 டேஸ் கழிச்சு கிளம்புறாங்க. பட் அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு 1 or 2 டேஸ்லேயே வந்து ரீச் ஆயிடுறாங்க. Many were those who now came to greet the Prophet, and amongst them were some Jews of Medina who were drawn more by curiosity than goodwill. But on the 2nd or 3rd evening, there came a man who was different in appearance from any of the others, clearly neither an Arab nor a Jew. Salman, for so he was named, had been born of Persian Zoroastrian parents in the village of Jay near Isfahan, but he had become a Christian and gone to Syria as a very young man. There he had attached himself to a saintly bishop, who, on his deathbed, recommended him to go to the bishop of Mosul, who was old like himself but the best man he knew. Salman set off for the north of Iraq, and this was for him the beginning of series of attachments to elderly Christian sages, until the last of these, also on his deathbed, told him that the time was now at hand when a prophet would appear. He will be sent with the religion of Abraham, and will come forth in Arabia, where he will emigrate from his home to a place between 2 lava tracts, a country of palms. His signs are manifest. He will eat of a gift, but not if it be given as alms, and between his shoulders is the seal of prophecy. Salman made up his mind to join the Prophet, and paid a party of merchants of the tribe of Kalb to take him with them to Arabia. But when they reached Wadi al-Qurra, near the Gulf of Aqaba at the north of the Red Sea, they sold him as a slave to a Jew. The sight of the palms of Wadi al-Qurra made him wonder whether this could be the township he was seeking, but he had his doubts. It was not long, however, before the Jew sold him to a cousin of his, of the Bani Qurayza in Medina, and as soon as he saw the lie of the land, he knew beyond doubt that here was the place to which the Prophet would emigrate. ஸோ அலி ரலியல்லாஹு வந்துடுறாங்க. எல்லாம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசிட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வராங்க. ஆப்வியஸ்லி இட்ஸ் அ ப்ராஃபிட் ஹூ ஹஸ் கம் அண்ட் லாங் அவைட்டட். எல்லோரும் வந்தனால என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு டெய்லி பேஸில் ரெகுலர்லி விசிட்டர்ஸ் வராங்க, வந்துட்டு போகிறாங்க. இந்த விசிட்டர்ஸில் சில பேர் ஜூஸும் வராங்க. பட் இந்த ஜூஸ் இங்கே ரைட்டர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, மோர் ஆஃப் கியூரியாசிட்டி தென் குட்வில். முஸ்லீம்ஸ் இருக்கிறவங்க ஆப்வியஸ்லி இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஏக்கமாக இருந்திருப்பாங்கல்ல. இந்த செகண்ட் பிளட்ஜ் ஆஃப் அக்காபா எடுத்ததுக்கப்புறம் வந்து எவ்வளோ பேர் முஸ்லீம்ஸ் ஆனாங்க. பட் அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இன்னும் வரைக்கும் கண்ணால் பார்க்கல. ஸோ அவங்க நிறைய பேர் பார்க்க வந்தாங்க. அண்ட் அதே டைமில் என்ன ஆகுதுன்னா, இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பற்றி நிறைய நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகும் வரும்போது என்ன ஆகுது, அப்போ அங்கே ஜூஸ் இருக்காங்களா, அவங்களும் ஒரு கியூரியாசிட்டியில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பார்க்க வராங்க. அவங்க இருக்கிற ஒரு 2nd, 3rd டேயில் வந்து என்ன ஆகுதுன்னா, ஒன் ஆஃப் த ஈவினிங்கில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆள் வராரு. ஓகே, இவர் வந்து அரபும் இல்லை, ஒரு ஜூவும் இல்லை, ஹி வாஸ் டிஃப்ரெண்ட். ஸோ மேபி டிஃப்ரெண்ட்னா இட் குட் ஹவ் பீன் அப்பியரன்ஸ் வைஸ் ஆல்சோ, ஆர் யாருமே நாங்கள் இந்த மக்களை இவரை பார்த்ததே இல்லை, அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கலாம். இவருக்கு பேர் சல்மான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர். ஓகே, இவர் வந்து பர்ஷியன் ஜொராஸ்ட்ரியன் டிசெண்டன்ஸில் ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு இஸ்ஃபஹான்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ். ஓகே, இது எங்கே இருக்குன்னா, கரண்ட் டேயில் ஈரான்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அந்த டைமில் பர்ஷியா அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம ஈரான் இருக்குது. இந்த ஈரானில் இஸ்ஃபஹான்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அந்த இடத்துல இருந்தால் வந்து இவரோட
டிசெண்டன்ட்ஸ். இந்த சல்மான் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஒரு கிறிஸ்டியனாக மாறிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, சிரியாவுக்கு சின்ன வயசுலேயே போயிடுறாரு. ஓகே, ஸோ சிரியா இஸ் த நார்த் ஆஃப் அரேபியா. இப்போ நம்ம கூகுள் மேப்ஸ் நம்ம அப்படி பார்த்துட்டே போனால் தெரியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈரான் இங்கே இருக்குது, ஈரான்லேருந்து இந்த இடத்துல இஸ்ஃபஹான் இருக்குது, அப்புறம் லெஃப்ட்டில் டாப்பில் வந்து சிரியா இருக்குது. ஓகேயா, ஸோ அவர் என்ன பண்ணார், சின்ன வயசுலேயே வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு மாறிட்டு அவர் சிரியாவுக்கு போயிடறாரு. அங்கே போனால் என்ன ஆகுதுன்னா, ஹீ வாஸ் அ சீக்கர் ஆஃப் நாலேஜ். அவருக்கு வந்து இந்த ட்ரூ ரிலிஜனால் லேர்ன் பண்ணணும். ஏன்னா இப்ராஹிம் நபிக்கு அப்படி வந்து லாஸ்ட் ரிலிஜன் விச் பிஃபோர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேம் வாஸ் கிறிஸ்டியானிட்டி, ரைட்? ஸோ அந்த கிறிஸ்டியானிட்டியை கம்ப்ளீட்டாக நல்லா லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து அவர் சிரியாவுக்கு போயிட்டு அங்கே ஒரு பிஷப் இருந்தார், இந்த கிறிஸ்டியானிட்டி பிஷப்பில். ஸோ அந்த பிஷப்டவே அவர் கேட்குறாரு, இந்த மாதிரி வந்து நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பிஷப்போடய லேர்ன் பண்ணுறாரு. அந்த பிஷப் என்ன ஆகுதுன்னா, அவர் மவுத் ஆகிற டைமில், அவர் இறந்து போகிற டைமில் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் மொசுலுன்னு சொல்லிட்டு ஈராக்லேயே ஒரு நார்த் இருக்குது, அந்த நார்த்தில் வந்து ஒரு மொசுல்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே ஒரு பிஷப் இருக்கார், அவரும் வந்து ஹீ இஸ் த பெஸ்ட் பர்சன் ஃபார் யூ டு லேர்ன், நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட. ஸோ சல்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து என்ன பண்ணுறாங்க, ஹி வாஸ் அ சஹாபி, ஸோ ஐ வில் மென்ஷன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஈராக்கோட நார்த்துக்கு போய் அந்த பிஷப் ஆஃப் மொசுலை மீட் பண்ணுறாங்க. ஸோ இங்கேருந்து என்ன ஆகுதுன்னா, வரிசையாக என்ன பண்ணுறாங்க, ஒரு பிஷப் டு பிஷப் இன் த பாத் டு லேர்ன். அவங்க வந்து எப்படியாச்சும் இந்த ட்ரூ ரிலிஜன் நல்லா லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க போயிட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி என்ன ஆகுது, அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பிஷப்பை தேடி போயிட்டுருக்காங்களே. ஒன் ஆஃப் த லாஸ்ட் பிஷப்ஸ் அவங்க மீட் பண்ணதில் என்ன ஆகுனா, அவங்களுக்கு கரெக்டாக அந்த பிஷப் இறந்து போகிற டைமுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி அவங்க சொல்கிறாங்க, இப்போ வந்து ஒரு ப்ராஃபிட், ஒரு நபி வந்து வரதுக்கு எல்லா அத்தாட்சிகளும் வந்து எல்லா அறிகுறியும் வந்துருச்சு, எல்லா சயின்ஸ் வந்துருச்சு. இந்த நபி என்ன பண்ணுவார், ப்ராஃபிட் ஏப்ரஹாம் என்ன ரிலிஜனை கொண்டு வந்தாரோ அந்த ஏப்ரஹாமோட ரிலிஜனை கொண்டு வந்துட்டு அவர் வந்து அரேபியாவிலேருந்து என்ன பண்ணுவார், அவர் தங்கியிருக்கிற ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு மைக்ரேட் பண்ணி போவார். அந்த ஊரில் வந்து 2 லாவா ட்ராக்ஸ் இருக்கும். ஸோ பேசிக்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல என்ன வந்துச்சோ அதே 2 லாவா ட்ராக்ஸை ஈவன் இந்த கிறிஸ்டியன் பிஷப் இஸ் ஆல்சோ நோயிங். இந்த 2 லாவா ட்ராக்ஸ் நடுவில் இருக்கிற ஒரு கண்ட்ரி, ஆனால் அந்த கண்ட்ரியில் செழிப்பாக நிறைய பாம் ட்ரீஸ் இருக்கும், அந்த இடத்துக்கு மைக்ரேட் பண்ணி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ் சைன்ஸ் ஆர் மேனிஃபெஸ்ட்னா என்னதுன்னா கிளியர், எவிடென்ட். ஸோ நல்லா தெளிவாக இருக்குது, எல்லா சயின்ஸும் நல்லா தெளிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அந்த நபி வந்து நீங்கள் வந்து ஒரு கிஃப்டாக கொடுத்தீங்கன்னா அவர் வந்து அந்த கிஃப்ட்டை வந்து அதை யூஸ் பண்ணுவார், அவர் கன்சியூம் பண்ணுவார், சாப்பிடுவார். ஆனால் நீங்கள் வந்து ஆர்ம்ஸ்னால் என்னதுன்னா சேரிட்டி. ஸோ நம்ம ஒரு புவர் பர்சன் கொடுக்குறது வந்து ஆர்ம்ஸ்ன்னு சொல்லுவோம், ALMS. நீங்கள் வந்து அவருக்கு சேரிட்டியாக கொடுத்தீங்கன்னா அவர் அதை சாப்பிட மாட்டார். அதுக்கப்புறம் அவரோட ஷோல்டருக்கு நடுவில் வந்து ஒரு சீல் இருக்குது, அந்த சீல் தான் அவரோட ப்ராஃபிட்ஹுட்டோட ஒன் ஆஃப் த மெயின் ஒரு சீல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. இதை கேட்டோடனே சல்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன பண்ணுறாங்க, அவங்க டோட்டலாக வந்து மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த நபியை வந்து நம்ம கண்டிப்பாக போகணும், ஏன்னா ஹீ இஸ் ஆல்ரெடி இந்த பாத் ஆஃப் சீக்கிங் நாலேஜ் அண்ட் சீக்கிங் த ரைட் ட்ரூ ரிலிஜன். இப்போ ஒரு ப்ராஃபிட்டே வர போகிறாங்கன்னா ஆப்வியஸ்லி அந்த ப்ராஃபிட் அவங்க பார்க்குற இயக்கத்தில் என்ன பண்ணுறாங்க, நம்ம கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு கல்புன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைப், இந்த ட்ரைப் ப்ராப்ளி ஈராக்கில் இருந்த ஒரு ட்ரைப்பு, அந்த ட்ரைப்புக்கு என்ன பண்ணுறாங்க, பே பண்ணிவிட்டு நீங்கள் அரேபியாவில் போய் விட்ருங்க அப்படின்னு சொல்லி பே பண்ணிடுறாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து இந்த கல்ஃப் ஆஃப் அக்காபா, ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க, மதீனாக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டாங்க. அதுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி வாதி அல் குர்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. ஸோ வாதினா இட்ஸ் லைக் அந்த வாட்டர்லாம் ஃப்ளோ ஆகிற ஒரு, யூஸ்வலாக அந்த வாட்டர் ஃபால்ஸ் அந்த மாதிரி சொல்லுவோம், அது அந்த இடத்த வாதின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வாதி அல் குர்ரா வந்தோன்னு என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, இந்த மக்கள் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்கள ஏமாற்றி அங்கே வந்து ஒரு ஜூட் அவரை விற்றுட்டு போயிடுறாங்க. ஸோ இவர்கிட்டருந்து காசை வாங்கி இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து அவர் ஒரு ஜூட்டை விற்று அங்கேயும் காசை வாங்கிட்டு வந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ மேபி இது சீட்டட் ஹிம். ஆனால் இந்த இடத்துல வந்து சல்மான் இடத்துல வந்தோன்னே என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல இந்த வாதில் குரா வராங்க. வந்தோன்னே என்ன ஆகுதுன்னா, இஃப் யூ கைஸ் இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா, ஸோ மதீனாக்கு ரொம்ப பக்கத்தில், இட்ஸ் லிட்டரலி எவ்வளோ மீட்டர்ஸ் நமக்கு தெரியல, எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்னு தெரியல, இட்ஸ் சீம்ஸ் வெரி க்ளோஸ் தான். இங்கே வந்தோடனே இந்த இடத்துல ஃபுல்லாக அந்த பாம் ட்ரீஸ்லாம் அவங்க நிறைய பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு பாதி டவுட் வர ஆரம்பிச்சிருது, மேபி இதுவாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த ஜூ யார் வந்து இவரை வாங்கினாரோ அவருக்கு வந்து இன்னொரு கசின் வந்து என்ன பண்ணுறாரு, மதீனாக்குள்ளேயே, ஸோ மதீனாக்குள்ளே மல்டிபிள் கிளான்ஸ் ஆஃப் ஜூஸ் இருக்காங்க. நம்ம அவங்கள பற்றி ரெகுலராக பார்க்க போகிறோம், பிகாஸ் தே ஆர் ஒன் ஆஃப் த கீ போர்ஷன்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரியில் அவங்க ப்ளே பண்ணுறாங்க. ஸோ பனி குரைதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான், இது ஒரு ஜூயிஷ் கிளான், இது மதீனாக்குள்ளேயே செட்டில் இருக்காங்க. ஸோ அந்த வாதில் குரால் இருக்கிற ஜூக்கு வந்து பனி குரைதாக்குள்ளே இன்னொரு கசின் இருந்து அவர்கிட்ட வித்துறாரு. இந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, சல்மான் ரலியல்லாஹு தஆலா என்ன பண்ணுறாங்க, மதீனாக்குள்ளே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் அந்த லேண்டை பார்க்குறாங்க, அந்த பிளாக் லாவா ட்ராக்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோன்னே 100% கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, கண்டிப்பாக இந்த இடத்துக்கு தான் அந்த ப்ராஃபிட் வர போகிறாங்க
அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நல்ல கன்ஃபார்ம் ஆயிடுது. ஸோ இப்போ இந்த டைம்லைன் பார்க்கும்போது திஸ் வாஸ் ஜஸ்ட் கொஞ்சம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரதுக்கு கொஞ்சம் டைம் முன்னாடியோ ஆர் ஜஸ்ட் ஆஸ் அண்ட் வென் இட்ஸ் ஹேப்பனிங்கோ சம்வாட் அந்த ஒரு டைமில் நடக்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்குறோம். Salman's new owner had another cousin who lived in Kuba, and on the arrival of the Prophet, this Jew of Kuba set off to Medina with the news. He found his cousin sitting beneath one of his palms, and Salman, who was working in the top of the tree, heard him say, "God curse the sons of Kayla. They are even now gathered at Kuba about a man who has come to them this day from Mecca. They claim him to be a prophet." Those last words filled Salman with certainty that his hopes had been realized, and the impact was so great that his whole body was seized with trembling. He was afraid that he would fall out of the tree, so he climbed down, and once on the ground, he eagerly began to question the Jew from Kuba. But his master was angry and ordered him back to his work in that tree. That evening, however, he slipped away, taking with him some of the food which he had saved, and went to Kuba, where he found the Prophet sitting with many companions, new and old. Salman was already convinced, but he nonetheless approached him and offered him the food, specifying that he gave it as alms. The Prophet told his companions to eat of it, but did not eat of it himself. Salman hoped that he would one day see the seal of the prophecy, but to have been in the presence of the Prophet and to have heard him speak was enough for the first encounter, and he returned to Medina elated and thankful. ஸோ இந்த சல்மான் ரலியல்லாஹுக்கு வந்து இந்த லாவா ட்ராக் லேண்ட்லாம் பார்த்தோன்னே அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஓகே கண்டிப்பாக இந்த இடமா இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவங்க அப்படியே அவங்க ஸ்லேவ் ஆயிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஹில் பி ஒர்க்கிங். ஸோ இந்த சல்மான் ரலியல்லாஹு இந்த நியூ ஓனர் இருக்காங்களா பனி குறைதா கிளான்லேருந்து, இவருக்கு இன்னொரு கசின் இருக்குது. இந்த ஜூ கசின் வந்து என்ன பண்ணுறாரு, கூபாவில் இருக்கார். ஸோ ஆன் திஸ் டே எப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூபாக்கு வராங்களோ அந்த செய்தி வந்தவொடனே என்ன பண்ணால் இவர் வந்து கூபாலேருந்து கிளம்பி இந்த ஜூ வந்து இந்த சல்மான் ரலியல்லாஹு ஓனர் இவர் வீட்டுக்கு, இந்த கசின் தானே, அவர் வீட்டுக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து செய்தியை சொல்ல வராரு. வந்தோடனே என்ன ஆகுதுன்னா அந்த டைமில் சல்மான் ரலியல்லாஹு வந்து ட்ரீ டாப்பில் வந்து அவங்க ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து பாம் ட்ரீ வெட்டிட்டு இருக்காங்களோ சம்திங், ஹீஸ் ஒர்க்கிங் ஆன் டாப் ஆஃப் த ட்ரீ. வந்தோடனே இந்த கசின் ஜூ என்ன சொல்கிறாரு, இவர் சொல்கிறாரு, காட் கர்ஸ் த சன்ஸ் ஆஃப் கெய்லா. ஸோ வந்து ஹீ இஸ் கர்சிங். பேசிக்கலி என்னென்னா வந்து இந்த ஹவுஸ் அண்ட் ஹஸ்ரத் வந்து கர்ஸ் பண்ணுறாங்க. அவங்க இந்த டைமில் வந்து என்ன ஆகுதுன்னா யாரோ ஒரு ஆள் வந்து மக்காலேருந்து வந்திருக்காரு, அவர் வந்துட்டு அந்த இடத்துல அவர் ப்ராஃபிட்னு சொல்லிட்டு இருக்காரு, இவங்க எல்லாரும் அதை செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அவர் வந்து வருத்தத்தை வந்து இங்கே கொட்டுறாரு. இந்த விஷயத்தை அவர் ஒரு நபி, அவர் வந்து ஒரு ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயத்தை வந்து அப்படியே வந்து சல்மான் ரலியல்லாஹு காதில் கேட்டோடனே வந்து அவங்களுக்கு அப்படியே வந்து ஒரு சடன் ஷாக். ஏன்னா ஒரு செய்திக்கு ரொம்ப நாளாக ஆவலாக காத்துக்கிட்டு சடனாக அந்த விஷயம் நடந்துருச்சுங்கும்போது நம்மளுக்கு எப்படி ஒரு ஷாக் ஆகும்ல, அந்த ஒரு ஷாக் வந்து அப்படியே அவருக்கு பற்றி ஃப்ரீஸ் ஆயிடுறாரு. ஸோ அந்த ஃப்ரீஸில் வந்து அவர் மரத்தில் கீழே விழுந்துருவாரோன்னு பயத்தில் நினைப்பார். அவராக தன்னால் மரத்தில் இங்கே கீழே இறங்கி வந்தோன்னே என்ன ஜூ கசின்ட்ட வந்து போயிட்டு இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்குறாரு, யார் என்ன ஏதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. பட் இந்த விஷயத்தை ஆப்வியஸ்லி இந்த மாஸ்டர், இந்த சல்மான் ஹூஸ் த ஓனர் ஆஃப் ஹிம், அதை பார்த்தோன்னே என்ன பண்ணுறாங்க, இல்லை நீ போய் வேலையை பாரு திருப்பி அப்படின்னு சொல்லி அவங்கள ஷட் டவுன் பண்ணி விட்றாங்க. ஸோ அவங்களால நிறைய கேள்வி கேட்க முடியல. பட் அவங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் பயங்கரமாக உள்ளே இருக்குது. அதோடு என்ன ஆகுதுன்னா சல்மான் ரலியல்லாஹு என்ன பண்ணுறாங்க, நைட் என்ன பண்ணுறாங்க, மாஸ்டருக்கு தெரியாமல் நைஸாக என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் ஃபுட் எடுத்துகிட்டு அவங்க டைரெக்டாக கூபாக்கு போயிடுறாங்க. கூபாக்கு போனோன்னே அந்த இடத்துல போய் நபி வந்து எங்கே இருக்கான்னு கேட்டு அவங்களுக்கு தெரிய வந்து அந்த இடத்துல சுப்ஹானல்லாஹ் அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பார்த்துறாங்க. அவங்களோட நிறைய கம்பெனியன்ஸ், ஓல்டு கம்பெனியன்ஸ், நியூ கம்பெனியன்ஸ், ஸோ அன்சாரி அண்ட் முஹாஜிர், அவங்களோட மக்களேருந்து வந்த கம்பெனி எல்லாரும் உட்காந்துட்டு இப்படி இருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இடத்துல வந்தோடனே அதை அவங்கள பார்த்த உடனே சல்மான் ரலியல்லாஹு புரிஞ்சுக்கிறாங்க இது இவங்க தான் நபியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனாலும் சரி அவங்க ஒரு மனசுக்கு வந்து ஒரு விஷயத்தை பண்ணுவோன்னு சொல்லிட்டு அங்கே போய் நபிகிட்ட என்ன பண்ணுறாங்க வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்த ஃபுட்டை வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் கொடுக்கும்போது அவங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க இது வந்து சதக்கா, இது சேரிட்டி அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, எல்லா இதை கலெக்ட் பண்ணிட்டு அவங்க சஹாபாக்கள் எல்லாரையும் சாப்பிட சொல்லிட்டு அவங்க சாப்பிடல. ஸோ அந்த பிஷப் சொன்ன எல்லா அத்தாட்சிகளும் உங்களுக்கு ரொம்ப கிளியர் ஆகிடுச்சு. இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு டோட்டல் கன்ஃபார்ம். அவங்களுக்கு என்ன இன்னும் ஒரு இதுன்னா எப்படியாச்சும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகுக்கு நடுவில் இருக்க அந்த சீலை வந்து நம்ம பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆசை. பட் இது ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் அண்ட் ஹி வாஸ் கம்ப்ளீட்லி ஹாப்பி அண்ட் ரொம்ப சந்தோஷமாக என்ன பண்ணுறாங்க, சல்மான் ரலியல்லாஹு வந்து அதோட கிளம்பி ரிட்டர்ன் போயிடுறாங்க அவங்க மாஸ்டர்கிட்ட. ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது. இன்ஷால்லா வில் கோ டு தி நெக்ஸ்ட் சாப்டர். Chapter 38, The Entry into Medina. The Prophet had reached the oasis on Monday, 27th September AD 622. Various messages soon made it clear that the people of Medina were impatient for his arrival there, so he stayed only 3 full days in Kuba.
during which he laid the foundation of a mosque, the first to be built in Islam. On the Friday morning, he set out from Quba, and at noon, he and his companions stopped in the valley of Ranuna to pray the prayer with the Khazrajite clan of Bani Salim, who were expecting him. This was the first Friday prayer that he prayed in the country that, from now on, was to be his home. Some of his kinsmen of the Bani an-Najjar had come to meet him, and some of the Bani Amr had escorted him from Quba, which brought the whole congregation up to about 100 men. After the prayer, the Prophet mounted Qaswa, and Abu Bakr and others of the Quraysh also mounted their camels and set off with him for the city. To the right and to the left of them, dressed in armor with their swords drawn, rode men of Aus and Khazraj as a guard of honor and by way of demonstration that the oath they had taken to protect him was no empty word, though they knew very well that then and there he would need no protection. ஸோ இங்கே என்ன மென்ஷன் ஆயிருக்குன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த ஓஎஸ்எஸை வந்து மண்டே 27th செப்டம்பர் 622 ADயில் வந்து அவங்க ரீச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம ஒரு விஷயம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த இதுக்குள்ளே போவோம். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து முன்னாடி இருக்கிற சாப்டர்ஸில் வந்து நிறைய ரெஃபரன்சஸ் பார்த்தோம். ஓகேயா, இதுக்கு முன்னாடி இந்த கான்ஸ்பிரசி சாப்டரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கில் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருந்தாங்கல்ல, அப்போது அந்த இடத்துல ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருந்துச்சி. அந்த டைமில் வந்து அந்த நைட்டில் வந்து மக்கள் எல்லோரும் வந்து தி வேனிங் மூன் ஆஃப் சஃபர் அதை வந்து பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை வந்து அந்த டைமில் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம பார்த்தோம். அப்ராக்சிமேட்லி ஆன் த 9th or 10th of September அப்படின்னு சொல்லி இருக்கும், மோர் ஆர் லெஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஏன்னா எண்ட் ஆஃப் த மந்தில் தான் வந்து அந்த கம்ப்ளீட்லி வேனிங் மூன் வந்து அது காணாமல் போயிட்டு அதுக்கப்புறம் நியூ மூன் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ அப்ராக்சிமேட்லி நம்ம பார்க்கும்போது அந்த டேட் 9th or 10th அந்த மாதிரி ஒரு டேஸில் தான் வருது. ஓகேயா, இப்போ 9th or 10th or 11th of September வந்தால் கூட, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அந்த நைட்லேருந்து 3 nights தேர் ஸ்பெண்டிங் இன் தௌர் கேவ், அந்த தௌர் கேவில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 12 daysன்னு வரும்போது, 12 daysன்னு டெக்னிக்கலி பார்த்தா இட் இஸ் கம்மிங் ஒன்லி ஆன் த 24th of September, பட் இங்கே 27th September சொல்லி சொல்லப்பட்டிருக்குல்ல. ஸோ சம்வேர் அரவுண்ட் 12 to 15 days வந்து இந்த லைக் இந்த ரைட்டர் மென்ஷன் பண்ண சேம் ஹிஸ்ட்ரி வச்சு நம்ம வந்து சொந்தமாக எதுவுமே சொல்லலை. வாட் எவர் ரெஃபரன்சஸ் ஹி ஹாஸ் கிவன், அந்த ரெஃபரன்சஸை வச்சு நம்ம அந்தந்த டைமில் இருக்கிற கேலண்டரை திறந்து பார்க்கும்போது வி ஆர் சீயிங் சம் வாட் ஓவர் திஸ். இன்ஷால்லா வில் ட்ரை டு மோர். அவங்க 12 daysன்னு சொல்லியிருக்காங்க இந்த ரைட்டரு. ஸோ எக்ஸாக்ட் அந்த 12 days ரெஃபரன்ஸ் நமக்கு எங்கேயாச்சும் கிடைக்குதா அப்படின்னு நம்ம கிளியராக பார்த்து வில் ட்ரை டு பிரிங் அ மோர் இன்டெப்த் டீட்டெயில் இன் டு திஸ். பட் ஆஸ் ஆஃப் டுடே அவங்க வந்து 27th September ரீச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிறோம் இன்ஷால்லா. ஸோ அவங்க வந்து கூபாவுக்கு வந்ததுக்கப்புறம் ஆப்வியஸ்லி இப்போ இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் மதீனாவில் எல்லோரும் வந்து எவ்வளோ ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா ரசூலா வரணும்னு சொல்லிட்டு. ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணல. கூபாவில் 3 days அவங்க இருந்துட்டு அந்த டைமில் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபவுண்டேஷன் வந்து செட் பண்ணிடுறாங்க. ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் செட் பண்ணி, ஸோ ஹீ ரீச் ஆன் மண்டே. ஸோ டியூஸ்டே இருக்காங்க, வெனஸ்டே இருக்காங்க, தேர்ஸ்டே இருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் செட் பண்ணி இந்த பள்ளி தான் மஸ்ஜித் கூபா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஹூ எவர் கோஸ் டு மதீனா அந்த பள்ளி நீங்கள் போய் பார்ப்பீங்க, கண்டிப்பாக நீங்கள் போவீங்க கூபா பள்ளி. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மஸ்ஜித் இன் இஸ்லாம். இப்போ இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த இந்த இஸ்லாமில் ஃபஸ்ட்டு கட்டின பள்ளிவாசல் வந்து இந்த கூபா பள்ளி தான். அந்த பள்ளியை கட்டிட்டு அந்த ஃபவுண்டேஷன்லாம் கட்டிட்டு, ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன ஆகுது, ஸோ டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே இருந்து ஃப்ரைடே மார்னிங் என்ன பண்ணுறாங்க, காலையில் கிளம்பி கூபாலேருந்து மதீனா கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. போகிற டைமில் பகல் டைம் வந்துடுது. ஸோ பகல் டைம் வந்தோடனே ஆப்வியஸ்லி ஃப்ரைடே ப்ரேயர் இஸ் கோயிங் டு பி ஜும்மா ப்ரேயர். ஸோ ரனூனான்னு சொல்லிட்டு ஒரு வேலியில் வந்து அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, ஒரு ஹஸ்ரஜைட் கிளான் பனி சலீம்னு சொல்லிட்டு ஒரு கிளான் இருக்குது. ஸோ அந்த கிளானோட அங்கே மீட் பண்ணி அந்த இடத்துல மொத வாட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, மதீனாவில் வந்து ஹீ இஸ் ப்ரேயிங் த ஃப்ரைடே ப்ரேயர். ஸோ இந்த இடத்துல தொழுவிட்டு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த பனி சலீம் கிளான் இருக்குது. அப்புறம் பனி நஜ்ஜார்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வி ஆல்ரெடி சா தட் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹேஸ் ஃபேமிலி ஓவர் ஹியர் ஆல்சோ, ரைட். அவங்க அம்மா வழியில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஸ் பார்ட்லி ஃப்ரம் மதீனா ஆல்சோ. ஸோ அங்கே பனி நஜ்ஜார்னு சொல்லிட்டு கிளான், அவங்களோட ஃபேமிலி பீப்புள் அங்கேருந்து அவங்களும் வராங்க. அப்புறம் இந்த பனி அம்ரு ஹூ எவர் கூபாலேருந்து கிளம்புனாங்க. ஸோ ஒரு படையாக ஃபுல்லாக சேர்ந்து டோட்டலாக ஒரு 100 people என்ன பண்ணுறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து a group of 100 people are leaving to மதீனா. ஸோ அந்த ஜும்மா தொழுவையை முடிச்சுறாங்க. அந்த ரனூனா வேலையில் ஜும்மா தொழுவையை முடிச்சுட்டு அதோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கேமல் விச் இஸ் கஸ்வா, அந்த கஸ்வா கேமல் அவங்க ஏறுறாங்க. அதே டைமில் அபூபக்கர் சித்திக் நாயகமும் சரி எல்லா குறைஷ் மக்களும் அந்த கேமலில் ஏறி டைரெக்டாக மதீனா நோக்கி போகிறாங்க. இந்த டைமில் ஒரு பியூட்டிஃபுல்லான சீன் நடக்குது. எல்லா அந்த ஹவுஸ் அண்ட் ஹசஸ் மக்கள் இருக்காங்கல்ல, தே ஆர் கம்ப்ளீட்லி ட்ரெஸ்ட் இன் ஆர்மர். ஒரு நல்ல ஒரு கிங் இருக்கிற ஒரு படம்லாம் பார்த்தோம்னா யூ வில் see ஆஸ் அன் ஆனர். இட்ஸ் நாட் நெசசரி எப்போவுமே அந்த கிங்குக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கணும், அந்த ப்ரொடெக்ஷனுக்காக வேண்டி தான் அவங்க ஆர்மரில் இருக்காங்க அப்படின்லாம் இல்லை. ஈவன் ஆஸ் அன் ஆனர் என்ன பண்ணுவாங்க, மிலிட்ரி ஆர்மிலாம் வருவாங்கள்ல, பிரசிடென்ட்லாம் வரும்போது என்ன பண்ணுவாங்க, ஆன் அ ஸ்பெஷல் ஒகேஷன் தில் ட்ரெஸ் அப்
இன் தேர் ஆர்மி சூட், ஆர்மி யூனிஃபார்ம் அண்ட் அந்த கன்ஸு, அந்த ப்ரொசஷன் அதெல்லாம் வச்சு நல்லா அவங்கள ஆனர் பண்ணுவாங்கள்ல, கண்ணியப்படுத்துவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் என்ன பண்ணுறாங்க, இந்த ஹவுஸ் அண்ட் ஹஸ்ரஜ் மக்கள் என்ன பண்ணுறாங்க, கம்ப்ளீட்லி ஒரு ஆர்மரில். ஸோ யூ கேன் ஜஸ்ட் இமேஜின் தி சீன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க, அவங்கள சுற்றி அப்படியே ஆர்மரில் அவங்கள வந்து ஆனர் பண்ணி அந்த ஒரு அழகான ஒரு ப்ரொசஷனாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஸ்வோர்டு இருக்குது, ஆர்மர் போட்டு எல்லாம் போட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இது மெனி திங்ஸ். ஒன் இஸ் டு ஆனர், நாங்கள் வந்து உங்களை ஆனர் பண்ண யாரை சொல்ல அப்படின்னு சொல்கிற ஒரு அழகான ஒரு விஷயமும், அழகான ஒரு காட்சி ஒன்று. அதை தாண்டி என்னென்னா, ஆல்ரெடி அவங்க அக்காபாவில் என்ன பண்ணியிருக்காங்க, we will protect you அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓத் எடுத்திருக்காங்க. they have given their allegiance. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத். ஸோ பையத்னா இங்கிலீஷில் வந்து பையத்னா இங்கிலீஷில் வந்து அலிஜென்ஸ்னு சொல்கிறது. ஸோ we have given our allegiance and we have sworn to protect you. ஸோ இது வந்து அதோட ஒரு சிம்பாலிசம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் இன்சிடென்ட். இதில் வந்து நம்ம we don't have to look into details. அழகாக என்ன பண்ணுறாங்க, இந்த ட்ரெஸ்அப்லாம் பண்ணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிகிட்டு மதீனாக்கு போகிறாங்க. never was a day of greater rejoicing. Come is the Prophet of God, come is the Prophet of God, was a joyous cry that went up for more and more voices of men and women and children who had lined the route. Qaswa set the slow and stately pace of the procession as it passed amid the gardens and palm groves to the south of Medina. The houses were still few and far between, but gradually they entered more closely built districts, and many were the eager invitations which were offered. Alight here, O Messenger of God, for we have strength and protection for thee and abundance. More than once a man or a group of clansmen took hold of Qaswa's halter, but each time the Prophet blessed them and then said, let her go her way, for she is under the command of God. ஸோ இந்த ப்ராசஷனோட கிளம்பி போகிறாங்க. அதோட என்ன ஆகுதுன்னா, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அல்லாவுடைய தூதர் வராருன்னு சொல்லி எல்லா ஆண் பெண் பிள்ளைங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக அவங்க அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிற ஃபுல் ரூட்டில் அப்படியே என்ன பண்ணுறாங்க, லைனாக நின்று அவங்கள பார்க்குறதுக்காக ஆவலில் அந்த ஆவலோட லைனாக நின்று போயிட்டு இருக்காங்க. ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேமல் கஸ்வா இருக்குல்ல, அந்த கேமல் தான் வந்து அந்த ஹோல் ப்ரொசஷனோட பேஸ் செட் பண்ணுது. அந்த கேமல் என்ன ஸ்பீடில் போகுதோ அந்த பேஸில் தான் வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. உங்களுக்கு புரியுதா, அந்த பியூட்டி புரியுதா? ஏன்னா இட்ஸ் நாட் லைக் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ் ஃபாலோவிங் எனி ஒன் ஆர் எனி திங். வாட் எவர் ஸ்பீட் தட் கேமல் இஸ் கோயிங், that's how you honor people also. Obviously ஒரு பிரசிடென்ட் வராருன்னா அந்த பிரசிடென்ட் என்ன காரில் போகிறாரோ அந்த காரோட ஸ்பீடில் தான் மற்றவங்க ஃபாலோ பண்ணிட்டு போவாங்கல்ல. சிமிலர்லி கஸ்வா என்ன ஸ்பீடில் போதோ அந்த ஸ்பீடில் தான் அந்த ஹோல் ப்ரொசஷன் போயிட்டுருக்கு. அந்த கஸ்வா ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக என்ன பண்ணுது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கார்டனாக ஒரு பாங்குரோவாக தாண்டி போயிட்டே இருக்குது. ஸோ அப்படியே இந்த மதீனா சிட்டி வர என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வீடுகளுக்கு நிறைய கேப்ஸ் இருக்கும். பிகாஸ் இட் வாஸ் ஸ்டில் அவுட்டர், கூபா வாஸ் அவுட்டர் மோஸ்ட்டு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மதீனா சிட்டி ஸ்டார்ட் ஆகும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் வீடுங்க தூரமாக இருக்குது. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிராம்பாய் ஸ்மால்ஸ் அந்த இன்னும் க்ளோஸ் பில்ட்டாக இருக்கும்ல, வீடு குட்டி பக்கத்தில் வர ஆரம்பிச்சிடும். அப்படியே வர ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த சிட்டி க்ளோஸாக வந்தோன்னு என்ன ஆகுதுன்னா, நிறைய ஆப்வியஸ்லி வித்தவுட் அ டவுட் அங்கே இருக்கிற எல்லா அன்சார் மால்கள். ஸோ வி ஹவ் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பிஃபோர். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், த முஸ்லிம்ஸ் ஹூ ட்ராவல்ட் ஃப்ரம் மக்கா டு மதீனா அவங்கள வந்து முஹாஜிரூன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹிஜ்ரானா வந்து இட்ஸ் த ஜேர்னி. ஸோ முஹாஜிர்னா த ஒன் ஹூ டிட் த ஜேர்னி. ஸோ அவங்கள முஹாஜிர் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுவோம். அண்ட் அன்சார்னா என்னன்னா த ஹெல்பர்ஸ். ஸோ த ஒன்ஸ் ஹூ ஆர் இன் மதீனா வந்து அவங்களுக்கு அன்சார்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இனிமேல் இந்த ரெஃபரன்ஸ் கொடுக்கும்போது இட் வில் பி மோர் கிளியர். ஸோ இந்த அன்சார் மக்கள் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, யாரை சொல்லா ப்ளீஸ் நீங்கள் இறங்கி வந்து எங்கள்கிட்ட வாங்க, வி ஹேவ் ப்ரொடெக்ஷன், எங்களோட தங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் மெனி டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா, ஒரு ஆவலில் அவங்க போயிட்டுருக்கும் போதே திடீர்னு ஒரு ஆளோ சரி இல்லை ஒரு குரூப்பை என்ன பண்ணுறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸ்வா கேமல் இருக்குல்ல, அந்த கேமலை இழுத்துட்டு அவங்க பக்கமாக இழுத்துட்டு போக ட்ரை பண்ணுறாங்க. இது ஒன்றும் அவுட் ஆஃப் டிஸ்ரெஸ்பெக்ட் கிடையாது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிஞ்சிருச்சு. ஆப்வியஸ்லி அவங்க மேலே இருக்கிற ஒரு பாசத்தில் வந்து அதை பண்ணுறாங்க. யாராச்சும் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து போய்ட்டு கேமரா இழுப்பாங்களா? இட் வாண்ட் ஹேப்பன் நார்மலி. பட் அவுட் ஆஃப் லவ் ஃபார் ஹிம், என்ன எங்களோட தங்கிட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துலையும் ஒரு ஏக்கத்துலையும் அதை பண்ணும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அவங்கள பிளஸ் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இந்த கேமரா விட்டுருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு அந்த கேமலை கைட் பண்ணுறான். ஸோ அந்த கேமல் எங்கே போதோ அது அல்லாஹ் சுப்ஹானஹு கைட் பண்ணுறது. ஹீ இஸ் த ஒன் ஹூஸ் கைடிங் திஸ். அண்ட் அந்த கேமல் போகிறப்படி போயிடட்டும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிடுறாங்க. At one point, it seemed as if she were making for the houses of the Prophet's nearest kinsmen of the Adi branch of the great Khazrajite clan of Najjar. For she turned into the eastern part of the city where most of the clan lived.
But she passed by the place where he had stayed with his mother as a child, and by all the other houses of those nearest to him, despite their earnest entreaties that he should make his home there. The Prophet gave them the same reply that he had given to the others, and they could only submit. He had now reached the house of Bani Malik, branch of Najjar. To this subclan belonged 2 of those 6 men who had pledged allegiance to him the year before the first Aqaba, Asad and Auf. And here Kaswa turned from the road into a large walled courtyard, which had in it a few date palms and the ruins of a building. One end had been used at some time as a burial ground. There was also a place set apart for drying dates. Slowly she had made her way towards a rough enclosure, which Asad had set up as a place of prayer, and there at the entrance she knelt. The Prophet let go her rein, but did not alight, and after a moment she rose to her feet and began to walk leisurely away. But she had not gone far when she stopped, turned in her tracks, and walked back to where she had first knelt. Then she knelt again, and this time she flattened her chest against the ground. The Prophet alighted and said, "This, if God will, is the dwelling." ஸோ இந்த மக்கள் எல்லாரும் அப்படி சொல்லிட்டு ஸோ ரசூல் சலாம் சொல்லிடுறாங்க இந்த கேமரா விட்டுருங்க போகணும்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பாயிண்டில் என்ன ஆகுதுன்னா, இந்த ஹஸ்ரஜ் ட்ரைபில் நஜ்ஜார்னு சொல்லிட்டு ஒரு கிளான், அதோட ஒன் ஆஃப் த பிரான்ச் ஆதின்னு சொல்லிட்டு. ஓகேயா, இந்த பிரான்ச் வாஸ் ரசூல் சல்லாஹ்வோட ஃபேமிலியோட பிரான்ச் மாதிரி. ஸோ அவங்கள ரொம்ப க்ளோசஸ்ட். ஸோ இந்த மதீனாவில் வந்து ரசூல் சல்லாம் ஒன் ஆஃப் த க்ளோசஸ்ட் வந்து இந்த ஆதி பிரான்ச்லேருந்து தான் வராங்க. ஸோ இந்த கிளானோட வீடெலாம் எங்கே இருக்கோ அதுக்கு நோக்கி தான் ஃபஸ்ட்டு கேமல் போயிட்டுருக்கு. அப்படியே போயிட்டுருக்கும் போது ஒரு பாயிண்டில் என்ன ஆகுதுன்னா, இந்த ப்ரொசஷனில் இருக்கவங்களாம் ஐ திங்க் தேர் ஸ்டார்டிங் டு திங்க் ஒருவேளை இந்த அவங்க க்ளோசஸ்ட் ஃபேமிலி வீடு பக்கத்தில் போக போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அது ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்குது. அது அப்படியே ஸ்லோவாக கிராஸ் பண்ணி போகுது. ஆனால் என்ன ஆகுது, அப்படியே அந்த கஸ்வா போயிட்டு அந்த வீடெல்லாம் கிராஸ் பண்ணி அதை தாண்டியும் போகுது. ஸோ ரசூல் சல்லல்லாஹு சின்ன வயசில் அவங்க அம்மாவோட இந்த மதீனாக்கு வரும்போது இந்த இடத்த தங்கின அந்த வீடெலாம் இருக்குது. ஸோ அந்த வீடெலாம் அப்படியே கிராஸ் பண்ணிட்டு ஸ்லோவாக தாண்டி போகிறாங்க. ஸோ அது பக்கத்தில் தான் ரசூல் சல்லல்லாஹு சொந்தக்காரங்க. ஸோ ஆப்வியஸ்லி அவங்க அம்மா தங்கியிருந்தாங்கன்னா அவங்க அம்மா வீடாக இருக்கும், அவங்க அம்மாவோட சிப்ளிங்ஸ் வீடு இருக்கும், அவங்க அப்படி வந்துருக்கும்ல. ஸோ அந்த எல்லா இடத்துலையும் எல்லா வீடும் கிராஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அண்ட் டிஸ்பைட் தேர் ஏர்னஸ்ட் என்ட்ரிட்டீஸ் அப்படின்னு போட்டிருக்கு. என்ட்ரிட்டினா என்னதுன்னா, இட்ஸ் லைக் அ ரிக்வெஸ்ட். அந்த ஹம்பிளாக ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து யாரோ சொல்ல நீங்கள் எங்களோட தங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க. பட் ஆப்வியஸ்லி ரசூல் சல்லல்லாஹு என்ன பண்ணுறாங்க, ஹீ இஸ் சேயிங் த சேம் திங். அந்த கேமல் இஸ் கைடட் பை அல்லாஹ் சுப்ஹானஹு கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து நம்ம ஒன்று பார்த்தோம்னா, திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் விஸ்டம் ஆஃப் ரசூல் சல்லல்லாஹு ஆல்சோ நம்ம சொல்லலாம். சரியா, obviously Rasul sallallahu alaihi wasallam could have also decided, this is where I want. அப்படியே பார்த்துட்டு போயிட்டு he could have just identified anything. ஒரு லேண்டை பார்த்து, okay, this land seems nice, இந்த லேண்டை வந்து இந்த நம்ம தங்கிடலாம் அப்படின்னு சொன்னால் who is going to oppose? Rasul sallallahu alaihi wasallam ஒரு லேண்ட் நம்ம இங்கே தான் தங்க போகிறோம்னு சொன்னால் is there anyone who can oppose that? No. But Rasul sallallahu alaihi wasallam showed his fairness. He showed that everyone is equal to me, and this is not my personal thing. Allah subhanahu wa ta'ala கொடுக்குற விஷயம், and he did this entire journey for Allah subhanahu wa ta'ala. If he did it for his personal reasons, obviously அதில் எல்லாமே வந்திருக்கும். இது ஒரு அழகான விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஜஸ்டிஸ் அண்ட் ஹவு he treats his people. இதுதான் வந்து ஒரு லீடர்ஷிப்போட குவாலிட்டி நம்ம வந்து லேர்ன் பண்ண வேண்டிய விஷயம்னா, we have to be able to அது எப்படி வந்து ஒரு நியூட்ரல் பேலன்ஸ் நம்ம கொண்டு வந்து நம்ம லைஃப்பில் ஒரு நியூட்ரலாக எல்லாருக்கும் நம்ம ஃபேர் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுது. ஏன்னா தட் இஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஸ் விச் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ் டீச்சிங் அஸ் ஹியர் ஆல்சோ. ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபேமிலியோட கிளான்ஸ் எல்லாத்தையும் அப்படியே கிராஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ ஹஸ்ரஜ் ட்ரைப்லேருந்து நஜ்ஜார் கிளானுக்கு கீழே இருக்கிற முதல்ல ஆதி பிரான்ச், அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஃபேமிலி பிரான்ச். அந்த கிளான் பக்கம் போச்சு, அதையும் தாண்டி கஸ்வா போயிருச்சு. அதுக்கப்புறம் பனி மாலிக்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பு. ஸோ அந்த கிளானில் 2 பேர் என்னன்னா, if you guys remember, there's first Aqaba then second Aqabaன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த ஃபர்ஸ்ட் அக்காபாவுக்கு முன்னாடி வருஷம் வந்து முதல்ல வந்து ஒரு 6 பேர் வந்தாங்க ஃபஸ்ட்டு. அந்த 6 பேர் வந்து தே ஆர் த ஒன்ஸ் ஹூ கேவ் த அலிஜென்ஸ். அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு குரூப் கூட்டிகிட்டு வந்து அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் அக்காபா நடந்துச்சு. அந்த மாதிரிலாம் நடந்துச்சுல. ஸோ இந்த 6 பேரில் 2 பேர் வந்து இந்த பனி மாலிக் கிளானில் தான் அங்கே தங்கியிருக்காங்க. ஸோ இந்த 6 பேரில் 2 பேர் அசாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர், அப்புறம் அவுஃப்னு சொல்லிட்டு ஒருத்தர். ஸோ இந்த இடத்துல வந்து மேபி கஸ்வா அங்கே இருக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதையும் இப்படி ஸ்லோவாக கிராஸ் பண்ணி அப்படியே திரும்பி என்ன பண்ணுது, அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்குது. ஸோ இதை கிராஸ் பண்ணி கஸ்வா அதை தாண்டி போனதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு டேர்ன் எடுத்து ஒரு ரோடு இருக்குது. அதுக்கப்புறம் நான் அந்த ரோடில் வந்து ஒரு பெரிய கோர்ட்யார்ட். ஒரு கோர்ட்யார்ட்னா பேசிக்கலி ஒரு ஆல்மோஸ்ட் எம்டி லேண்ட்னு வச்சுக்கிறோமே. ஒரு எம்டி லேண்ட் வந்து வெளியே சுற்றி ஒரு வால் மட்டும் இருக்குது.
அந்த வாலுக்குள்ள வந்து ஒரு கொஞ்சம் டேட் ட்ரீஸ் இருக்குது. அப்புறம் ஒரு பழைய ஆல்மோஸ்ட் உடைஞ்சு போன மாரி ஒரு பில்டிங், ஒரு ரூயின்ஸ் ஆஃப் அ பில்டிங் இருக்கு. அண்ட் இந்த இடத்த வந்து ஒரு டைம்ல வந்து ஒரு பரியல் கிரவுண்டா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பேகன் டைம்ல பிஃபோர் இஸ்லாம் வந்து அந்த இடத்துல வந்து பரியல் கிரவுண்டா ஒரு டைம்ல இட்ஸ் நாட் லைக் அது பெர்மனன்ட்டான பரியல் கிரவுண்ட் இல்ல. அந்த இடத்துல பரியலும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்க மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த கேமரா என்ன பண்ணுது அப்படியே ஸ்லோவா போகுது. அண்ட் இந்த கோர்ட்யார்ட்ல ஆப்வியஸ்லி இட் வாஸ் லைக் ஆல்மோஸ்ட் ஒரு எம்ப்டி லேண்டா இருக்கிறனால சில டைம் இந்த டேட்ஸ்லாம் வந்து பறிச்சுட்டு வருவாங்க. அண்ட் சில டைம் ஈரப்பதமாக இருக்கும்ல, அதை ட்ரை பண்ணுறதுக்காக இந்த லேண்டை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கஸ்வா அதை ஸ்லோவாக இதுக்குள்ளே தாண்டி இந்த வால்லாம் தாண்டி கிராஸ் பண்ணி அப்படியே உள்ளே போய் ஒரு ரஃப் என்க்ளோஜர்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த அசாத் இருந்தார்ல, இந்த ஃபர்ஸ்ட் அக்காவா பண்ண இந்த 2 பேர்ல அசாத் இருந்தார்ல, இந்த அசாத் என்ன பண்ணுறாரு, அங்கே தொழுவுறதுக்கு ஒரு பிளேஸ் ஆஃப் ப்ரேயர் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருந்தாரு. கஸ்வா அந்த வாசலில் போய் அங்கே போய் முட்டி போட்டு அப்படியே இறங்குது. அது ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணால், இந்த கேமல் ஸ்ட்ரைட்டாக நின்றுருக்கும். வி கேன் ஜஸ்ட் இமேஜின் தி சீன். ஸோ கேமல் ஸ்ட்ரைட்டாக நின்றுருக்கும். ஃபஸ்ட்டு 2 முட்டியை வச்சு அப்படியே கீழே இறங்குது. இட்ஸ் நாட் லைக் கம்ப்ளீட்டாக உட்காந்துருச்சுல, இட்ஸ் ஜஸ்ட் நீலிங் டவுன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, அது ரெயினை பிடிச்சிட்டு இருந்து அப்படியே விட்டுறாங்க. விட்டோன்னே என்ன, ஆனால் விட்டுறாங்க, ஆனால் அவங்க இறங்கலை. அவங்க விட்டுட்டு அப்படி இருக்கிறாங்க. அந்த இடத்துல முட்டி போட்டு அதுக்கப்புறம் அந்த கேமல் என்ன பண்ணுது, திருப்பி எந்திரிச்சு நின்றுது. எந்திரிச்சு நின்று அப்படியே ஸ்லோவாக அந்த இடத்த கிராஸ் பண்ணி அப்படியே போகுது. கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த கேமல் திருப்பி அந்த இடத்துல அப்படியே நின்று திருப்பி அப்படியே திருப்பி வந்து அதே வாசலுக்கு வந்து இப்போ அதே மாதிரி நீல் டவுன் பண்ணிவிட்டு இந்த வாட்டி கம்ப்ளீட்டாக ஃப்ளாட்டாக உட்காந்துருது. ஸோ உங்களுக்கு தெரியும் ஹவு கேமல் சிட்னா வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற லெக்ஸ் வந்து இது பண்ணும், பெண்ட் பண்ணும். அப்புறம் அப்படியே அந்த பேக் பாடி அப்படியே ஸ்லோவாக பெண்ட் பண்ணி கீழே உட்காந்து அப்படியே செஸ்ட்டை வந்து கீழே வைக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த கேமல் உட்கார்ந்த உடனே இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓகே அதோட என்ன பண்ணுறாங்க, அந்த கேமல்லேருந்து இறங்கி திஸ் இஃப் காட் வில் இஸ் த டுவெல்லிங். ஸோ திஸ் இஃப் காட் வில் நம்ம அரபிக்கில் இன்ஷா அல்லான்னு சொல்லுவோம். இன்ஷா அல்லா இதுதான் நம்ம தங்க போகிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல ஒரு முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ இதை நம்ம பேஸ் பண்ணி என்ன பண்ணோம், நம்ம வந்து சில ரிசர்ச்சஸ்லாம் நம்ம பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம சில இமேஜஸ்லாம் நம்ம ஸ்க்ரீனில் பார்ப்போம். இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் இன்ஷா அல்லா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இமேஜ் நம்ம பார்த்தோம்னா எமிக்ரேஷன் ஆஃப் த ப்ராஃபிட் ஃப்ரம் கூபா டு பனி அன் நஜார் ஏரியா. ஸோ இந்த பனி அன் நஜார் ஏரியாவுக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்கல்ல. இப்போ இந்த கூபா வந்து வி ஆல்ரெடி நோ சவுத்தில் இருக்குது. இப்போ மேலே வந்து இந்த மிர்பெத் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் போட்டிருக்கு. இந்த மிர்பெத் தான் இப்போது மஸ்ஜித் நபவி இருக்குல்ல. ஸோ பேசிக்கலி இந்த கஸ்வா போய் இப்போ ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணதில்ல, இந்த இடத்துக்கு பேர் மிர்பெதுன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஓகே, இந்த இடத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் தங்குறாங்க, இறங்க போகிறாங்க. இன்ஷால்லா அங்கே தான் அவங்க வீடு இருக்கும். இங்கே தான் மஸ்ஜித் நபியும் பில்ட் ஆக போகுது. ஸோ இஃப் யூ கைஸ் சி, இப்போ நம்ம வந்து சைட் பை சைடாக என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்து இப்போது மக்காவையும் நம்ம காட்டுவோம். மக்காவோட இதுக்கு முன்னாடி வந்து வி சா சம் சீன்ஸ் ஆஃப் மக்கா ரைட், இந்த வேறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹிஜ்ரா கிளம்பி போனாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்க்ரீன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடில் வந்து மக்கா இருக்குது, இப்போ ரைட் சைடில் வந்து மதீனாவை நம்ம காட்டுறோம். ஓகே, ஜஸ்ட் see the contrast difference actually. மக்கா வாஸ் அட் ஆரிட் அண்ட் மவுண்டன், ஒரு மவுண்டனாக இருந்துச்சு, பட் இட் வாஸ் ராக்கி மவுண்டன். அங்கே க்ரீனரிலாம் ரொம்ப கம்மி. மதீனா சுப்ஹானல்லாஹ் வாஸ் வெல் வாட்டர்ட். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு கனவுல வந்து நல்ல செழிப்பாக பச்சை பசேர்னு நல்ல கார்டன்ஸு, பாம் ட்ரீ, அழகாக நல்ல செழிப்பான ஒரு மதீனா. ஸோ யூ கேன் ஆல்ரெடி சி இந்த இமேஜ்லேயே இது அந்தந்த டைமில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த டைமில் இருக்க இமேஜஸ். சுப்ஹானல்லாஹ், தீஸ் பீப்புள் ஹவ் டன் அ வெரி குட் ஜாப். ஸோ இஃப் யூ கைஸ் சி நவ், ஸோ கூபாவில் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒயிட் கலர் ஆரோ இருக்குல்ல, அப்படியே என்ன பண்ணுறாங்க, இதை கிராஸ் பண்ணி மிர்பெத்துக்கு அப்படியே போகிறாங்க. ஸோ இது கஸ்வாட ரூட், அப்படியே இதுக்குள்ளே போய் பூந்து லெஃப்ட் அண்ட் ரைட் பூந்து கடைசியில் இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு வருது. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், அந்த வால்டு என்க்ளோஷன் பார்த்தோம்னா, இப்போ இஃப் யூ கைஸ் சி இந்த செகண்ட் இமேஜ் நம்ம காட்டுறோம். இது வந்து இந்த சின்ன ஒரு வாட்டர் மாதிரி இருக்குது, இந்த சென்ட்ரல் ஏரியா இருக்குல்ல, இந்த இடம் தான் வந்து அப்ராக்சிமேட்லி சம்வேர் மிர்பெத்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சில கொஞ்சம் இந்த பாம் ட்ரீஸ் இருக்குது, கொஞ்சம் சைடில் இந்த டேட்ஸ்லாம் காய போட்ட மாதிரி காட்டியிருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு சின்ன ஒரு என்க்ளோஷர் மாதிரி இருக்குல்ல, மேபி திஸ் என்க்ளோஷர் குட் பி தட் ப்ரேயர் ஏரியா விச் வாஸ் பீங் ஸ்போக்கன் அபவுட். அல்லாஹ் அலம், நம்மளுக்கு தெரியல. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ்லேயே கீழே வந்து ரைட் சைடில் லோவர் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் என்க்ளோஷர் இருக்குல்ல, மேபி திஸ் குட் ஹவ் பீன் த ப்ரேயர் ஏரியா ஆர் சம்வேர் எல்ஸ். அந்த இடத்துல நமக்கு தெரியலை. இந்த இடத்துல தான் வந்து மிர்பெத்னு சொல்லிட்டு நம்ம சொல்லப்பட்டு இங்கே தான் அந்த கஸ்வா நிப்பாட்டி இருக்குன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கோம். அல்லாஹ் அலம், திஸ் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் த ரிசர்ச்சஸ் தீஸ் பீப்புள் ஹவ் டன் அண்ட் தேர் டூயிங் அ வெரி குட் ஜாப் ஆல்சோ. ஓகே, இப்போ நீங்கள் நார்த்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உஹுத் மவுண்டன் இருக்குது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த most significant mountains of Medina and in Islamic history and generally in history. நம்ம இந்த மவுண்டனை பற்றி நிறைய விஷயங்கள் ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஸோ இன்ஷால்லா இந்த வில் பி, and definitely when you guys go to
மக்கா, மதீனா, நீங்கள் டெஃபினட்டாக இந்த உஹுத் மவுண்டன் போய் பார்க்க தான் போகிறீங்க. நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக. திஸ் ஒன் ஆஃப் த கீ சைட் சீயிங் டூரில் வரும். ஓகே. ஸோ இந்த இடத்துல தான் வந்து முதல்ல என்ன பண்ணுறாங்க, அந்த கேமல் வந்து அலைட் ஆகுது. ஸோ அலைட் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். He then asked who owned the courtyard, and Muad, the brother of Auf, told him it belonged to 2 orphan boys, Sahal and Suhail. They were under the guardianship of Asad, and the Prophet asked him to bring them to him, but they were already at hand and came and stood before him. He asked them if they would sell him the courtyard, and told them to name their price. But they said, "Nay, we give it thee, O Messenger of God." He would not, however, take it as a gift, and the price was fixed with the help of Asad. Meanwhile, Abu Ayyub Khalid, who lived nearby, had untied the baggage and carried it into his house. Others of the clan now came and begged the Prophet to be their guest, but he said, "A man must be with his baggage." Abu Ayyub had been the first of the clan to pledge himself at the second Aqaba. He and his wife now withdrew to the upper part of his house, leaving the ground floor for the Prophet, and Asad led Kaswa to the courtyard of his own house, which was close by. ஸோ இந்த மிர்பதோட இடத்துக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கோர்ட்யார்ட்லேருந்து இப்போ அங்கே எதுவும் கேட்குறாங்க, இது யார் இந்த கோர்ட்யார்டை ஓன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே முவாத்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். ஸோ இந்த அவுஃப் இருக்கார்ல, ஸோ அகேன் ஸோ தேர் மெனி நேம்ஸ் ஆர் கமிங், ஸோ வி டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். அவுஃப் அண்ட் அசாத் வந்து ஃபஸ்ட்டு அந்த 6 பீப்புள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிளட்ஜ் எடுத்தாங்கல்ல, அந்த 6 பீப்புளில் 2 பேர் தான் இந்த அவுஃப் அண்ட் அசாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அவுஃபோட பிரதர் முவாதுன்னு சொல்லிட்டு இருக்கார். அவர் சொல்கிறார் இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு கேட்கும்போது சொல்கிறாங்க, இது வந்து 2 ஆர்ஃபன் பசங்க, சஹல் சுஹைல்னு சொல்லிட்டு. ஸோ வாப்பா அம்மா இல்லாத பசங்க, அவங்களோட லேண்ட் யாரை சொல்ல அப்படின்னு சொல்லி சொன்னோடனே இந்த சஹலும் சுஹைலும் என்ன இருக்காங்கல்ல, இவங்க வந்து இந்த அசாத் இருக்கார்ல அவரோட கார்டியன்ஷிப் கீழே தான் இருக்காங்க. அதோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசத்தை சொல்லி நீங்கள் இவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அந்த டைமில் ஆப்வியஸ்லி இந்த குரூப்பில் ப்ரொசஷனில் ஆல்ரெடி இந்த சஹல் சுஹைல் அங்கே வந்துட்டாங்க. மேபி பிகாஸ் அவங்களோட லேண்டாகவும் இருக்குது, அண்ட் ஆல்ரெடி தேவர் வித் ப்ராஃபிட் வித் ஹோல் ப்ரொசஷன் இருந்திருப்பாங்க மோஸ்ட் ப்ராபப்லி. ஸோ அங்கே ஆல்ரெடி இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு கூப்பிட்ட உடனே முன்னாடி வந்துடுறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணுறாங்க, இது ஒரு என்ன வேலைக்கு நீங்கள் இதை விற்க இஷ்டப்படுறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அப்போ அந்த சஹல் சுஹைல் 2 பேரும் சொல்கிறாங்க, யாரோ சொல்ல இதை நாங்கள் விற்கல, திஸ் இஸ் யார்ஸ், யாரோ சொல்ல நீங்கள் வச்சுக்கிறங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷுவராக சொல்லிட்டாங்க, கிடையாது, இது கிஃப்ட் கண்டிப்பாக கிடையாது, இது நம்ம நியாயமான விலைக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அசாத் தான் அவங்களுக்கு கார்டியன்ஸ், அசாதோட டிஸ்கஸ் பண்ணி ஒரு ப்ரைஸை ஃபைனலைஸ் பண்ணி இதை வந்து வாங்கிடுறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அபு அய்யூப் ஹாலித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்சார் சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேகேஜ் எல்லாத்தையும் எடுத்து டேரெக்டாக அவங்க வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிடறாங்க. கூட்டிகிட்டு போனோன்னே என்னன்னா, இப்போ மற்ற ஆட்கள் வராங்க, யாரோ சொல்ல எங்களோட தங்கன்னு சொன்னோன்னே அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, "A man must be with his baggage." அவங்களோட பேக்ஸ்லாம் எங்கே இருக்கோ அங்கே தானே அவங்களால இருக்க முடியும், என் பேக் ஆல்ரெடி போயிடுச்சு, நான் இங்கே தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு டிப்ளமேட்டிக்கான மெத்தடில் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த அபு அய்யூப் இருக்காங்களே, இவங்க யாருன்னா இந்த செகண்ட் அக்காபா நடந்துச்சுல, இந்த செகண்ட் அக்காபாக்கு அப்புறம் தான் வந்து இன்னும் ஸ்லோலி த மைக்ரேஷன் ஸ்டார்டட் அண்ட் ஆல் தட் ஹேப்பன். ஸோ இந்த செகண்ட் அக்காபாவில் வந்து த ஃபர்ஸ்ட் பர்சன் who gave ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் the bayat was this person, அபு அய்யூப் தான், இவங்க தான். ஸோ இந்த அபு அய்யூபோட வீடு எப்படி இருந்துச்சுன்னா வந்து மேபி ஒரு 2 ஃப்ளோர்ஸாக இருந்த மாதிரி தான் இங்கே மென்ஷன் இருக்குது. ஸோ 2 ஃப்ளோர்ஸாக இருந்தோடனே ஸோ அபு அய்யூபும் அவங்களோட ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, மேல் பகுதிக்கு போயிட்டு கீழ் பகுதி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து, யார் ரசூல் நீங்கள் இங்கே தங்கியிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் மேல் வீட்டுக்கு போயிடுறாங்க. அதோடு என்ன ஆகுதுன்னா, அசாத் என்ன பண்ணுறாரு, இந்த கஸ்வா கேமில் இருக்குல்ல, அவர் வந்து அவரோட வீட்டுக்கு அந்த கேமலை கூப்பிட்டு போய் அந்த பராமரிக்கிறதுக்கு அந்த கேமலை கூப்பிட்டு போய் இந்த செட்டப்பில் தான் அதோட வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் வந்து செட்டில் ஆகிறாங்க. ஸோ இதோட வந்து இன்றைக்குள்ள செஷன் கம்ப்ளீட் ஆகுது. பிஃபோர் க்ளோசிங் த செஷன் நம்ம இன்னும் 2-3 சில இமேஜஸ் எடுத்து வச்சுருக்கோம். இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். நம்ம இதை பார்த்துட்டு தென் வி கேன் க்ளோஸ் த செஷன் இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம பார்த்தோம், அகைன் ஐ எம் ஷோயிங் த ப்ரீவியஸ் இமேஜ் விச் ஐ ஷோட். ஸோ இந்த மிர்பத் நம்ம ஏரியா பார்த்தோம்ல, இங்கே தான் அந்த மஸ்ஜித் கட்ட போகிறோன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மிர்பத் இங்கே இருக்குது, ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உஹுத் மவுண்டன் இருக்குது, ஓகேவா. தென் வி வில் கம் சி another ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒன் ஆஃப் த ஏர்லி இமேஜஸ் ஆஃப் மஸ்ஜித் அன் நபவி. சுப்ஹானல்லாஹ், அதே வியூ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃப்ரண்ட்டில் அதே மாதிரி உஹுத் மவுண்டன் இருக்குது. அந்த மிர்பத் அந்த இடத்துல என்ன இருந்துச்சோ அந்த இடத்த ஃபுல்லாக கிளியர் பண்ணி இப்போ ஒரு பெரிய மஸ்ஜித் மாதிரி கட்டிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், யூனோ. ஸோ இட்ஸ் எ பியூட்டிஃபுல். இது வந்து அப்படியே ஓவர் டைம் எப்படி டெவலப் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் தேர்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா அகெயின் ஆஸ் அ கண்டினியூஷன் ஆஃப் திஸ், நவ் யூ சி திஸ் இஸ் கரண்ட் டே மஸ்ஜித் அன் நபவி. சுப்ஹானல்லாஹ், ஏன்னா அந்த டைமில் அவ்வளோ ஸ்மாலாக இருந்துச்சு. இப்போது சுப்ஹானல்லாஹ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னாடி உஹுத் மவுண்டன் இருக்குது.
த மஸ்ஜித் நபவி இருக்குது. அண்ட் திஸ் இஸ் த வியூ வி ஆர் சீயிங். சேம் வியூ, அதே வியூவில் தான் நம்ம பார்க்குறோம். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வி ஹவ் கிவன் மோர் டீட்டெயில்ஸ் ஆல்சோ. லெஃப்ட் சைடில் வந்து அக்கீக் வேலி இருக்குது. அண்ட் கீழே இந்த 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 வியூவில் தான் டவுன்லேருந்து அப்பு தான் வந்து தே கம்மிங் டு ஃப்ரம் த கூபா, அந்த கூபாவோட டைரெக்ஷன். அண்ட் ரைட் சைடில் தான் பக்கி சிமெட்ரி, ஜன்னத்துல் பக்கி. சேம் வியூ. ஃப்ரண்ட்டில் உஹுத் மவுண்டன் இருக்குது. அண்ட் ஸோ வி ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் உஹுத் வந்து நார்த்தில் இருக்குது. ஓகே, ஸோ நார்த்தை தாண்டி அதுக்கப்புறம் அப்படியே வந்து சிரியா அதெல்லாம் வரும். யூ கைஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் நவ். நவ் வி ஆர் ஆல்சோ ஷோயிங் கரண்ட் டே கூகுள் மேப்ஸ். நீங்கள் பார்த்தாலும் தெரியும். ஆல் திஸ் த ரீசன்ஸ் வி ஆர் ஷோயிங் இஸ், இது எல்லாமே நம்ம இந்த புக்கில் இருந்து கிடச்ச இன்ஃபர்மேஷன் தான். ஓகேவா? வி ஆர் நாட் கிவிங் எனி திங் எக்ஸ்ட்ரா ஆர் அவுட் ஆஃப் த அந்த மாதிரிலாம் இல்லை. இது எல்லாமே என்னென்னா நம்ம இன்ஷால்லா வந்து வி ஹாவ் டு டீப்லி டேக் இட் இன் டு அவர் ஹார்ட்ஸ். நம்ம மனசில் நல்லா ஏற்றி இன்ஷால்லா நம்ம மதீனாவில் போய் நம்ம இருக்கும் போது அண்ட் மக்கால காமிச்ச இமேஜஸ் அதே மாதிரி அங்கங்கே போய் நம்ம நிற்கும் போது we should be able to remember these places and the way, அப்போ தான் நம்மளுக்கு வந்து இது நல்ல டீட்டெயில். அண்ட் we want all of you also to get into the research and நீங்கள் வந்து இன்ஷால்லா எக்ஸ்ட்ரா இமேஜஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் இது கொண்டு வந்து this will be a big achievement and big project. And you see these people who have done these images, டெஃபினட்டாக அது ஒரு பெரிய டீமாக இருக்கும்ல. அவங்க பெரிய டீமாக இருந்து they have done so much of research, so much of study into how that time was, எக்ஸாக்டாக இருந்த டிஸ்கிரிப்ஷன் வச்சு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் தோ தே ஆர் ஆல்சோ டூயிங் அல்லாஹ் ஆலம் தான், பட் that is the level of dedication effort we are putting and Allah subhanahu wa ta'ala has to guide us in this. So current day இப்போ இந்த கூகுள் மேப்ஸ் நம்ம பார்த்தாலும் தெரியும், இந்த சென்ட்ரல் இருக்க ஒயிட் இருக்குல்ல, அதான் மஸ்ஜித் நபவி. ஸோ லெஃப்ட் சைடில் அக்கீக் கேட் இருக்குது, கீழே வந்து ஹிஜ்ரா கேட் இருக்குது, பிகாஸ் தட் வாஸ் ஃப்ரம் த கூபா. ஃப்ரண்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா உஹுத் கேட் இருக்குது, தட் இஸ் த நார்த் டைரெக்ஷன். அண்ட் ரைட்டில் வந்து பக்கி சிமெட்ரி இருக்குது, ஜன்னத்துல் பக்கி. ஸோ இது வந்து கரண்ட் நேம் மதீனா. அண்ட் திஸ் இஸ் ஹவு த கரண்ட் செட்டப் இஸ். ஸோ ஐ ஹோப் இன்ஷால்லா டுடே செஷன் ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறனால மேபி மை speech would have been a little rusty or something. Please forgive me. Inshallah over time again we'll start to develop in all of this and better பண்ணிட்டு நம்ம பண்ண எல்லா research and images and all of this is completely based on what the writer has mentioned and நம்ம அதை வச்சு நம்மளுக்கு என்ன புரிய முடிஞ்ச அளவுக்கு அந்தந்த ரிசர்ச் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இன்ஷால்லா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா நம்மளையும் எல்லாரையும் மன்னிச்சு இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை இதை அக்செப்ட் பண்ணணும். So if any of you have any queries, any doubts, any feedback or anything, ப்ளீஸ் நவ் இஸ் த டைம். நான் இப்போ உங்கள் மைக்ஸ் அன்மியூட் பண்ணி நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஆர் ஆஸ் ஆல்வேஸ் வி கேன் ப்ரொசீட் டு த துவா இன்ஷா அல்லாஹ். ஸோ யாருக்கும் எது டவுட்ஸ், எது ஃபீட்பேக் ஆர் எனி சஜஷன்ஸ், எனிதிங்? No doubts, bro. ஓகே இன்ஷா அல்லாஹ். அப்போ நம்ம வந்து துவாக்கு ப்ரொசீட் பண்ணுவோம். நீங்கள் இன்ஷா அல்லாஹ் ஆமீன் சொல்லுங்கள். ஓகே, ஸோ அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கு மேலே வேறு எதுவும் டவுட்ஸ் இல்லைனா நம்ம துவா கேட்கலாம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எல்லோரும் உங்கள் மைக்ஸ் அன்மியூட் பண்ணி ஆமீன் சொன்னீங்கன்னா பரக்கத்தாக இருக்கும். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا وحبيبنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. حسبنا الله نعم الوكيل نعم المولى ونعم النصير. اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار السالمين وأدخلنا الجنة بسلام آمنين وقنا ربنا شر الظالمين فانصرنا على القوم الكافرين. يا الله يا رحمن يا رحيم. வானங்களையும் பூமியும் இவையில் இடையிலுள்ள அனைத்தையும் படைத்த ஆட்சி செய்ய உனக்கு எல்லா புகழும். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்தார்கள், எங்கள் பெற்றோர்கள், எங்கள் மனைவி மக்கள்மார்கள், உற்றார் உறவினர்கள், எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய நண்பர்களுடைய குடும்பத்தார்கள், எங்களுக்கு முன் சென்று விட்ட குடும்பத்தார்கள், உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லீம் மூமிமார்களை பாவங்களை மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ் எடுத்திரியப்பட்ட ஷைத்தானின் தூண்டுகளை விட்டும், ஜின்களின் சேட்டைகளை விட்டும், பலா முசீபத்துக்களை விட்டும், நோய் நொடிகளை விட்டும், வறுமையை விட்டும், ஏழ்மையை விட்டும், தாழ்மையை விட்டும் எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். பிறர் உன்னுடைய படைப்புகளிலிருந்து கையேந்துவதை விட்டும், ஷிர்க்கை விட்டும், முஷ்ரிக்கீன்களை விட்டும் எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய ஹபீப் எங்கள் கண்ணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹப்பத்தால் எங்கள் உள்ளங்களை நிரப்பிவை யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் உன்னை எவ்வாறு அறிந்து கொள்ளணுமோ, எவ்வாறு புரிந்து கொள்ளணுமோ
அவ்வாறு புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தையும், மனப்பான்மையும் எங்களுக்கு தந்தல்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய ஹபீப் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் எவ்வாறு நேசிக்கணுமோ, அவ்வாறு நேசிப்பதற்குரிய பாக்கியத்தையும், தௌஃபீக்கையும் எங்களுக்கு தந்தல்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் மௌத்தாகும்போது உண்மையான முஸ்லீமாக, மோமினாக மௌத்தாகி, மறுமையில எழுப்பப்படும்போது உண்மையான முஸ்லீமாக, மோமினாக, உன்னுடைய ஹபீப் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடவே இருக்கும் பாக்கியத்தை நாங்கள் மறுமையில கபர்லேருந்து எழுப்பப்பட்ட அந்த ஒரு நொடியிலேருந்து மறுமை முழுவதும் எங்களுக்கு தந்தல்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னித்தல்வாயாக நாயனே. உன்னுடைய ரிதுவானை பெற்ற மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னிடம் சத்தியம் செய்து வந்திருக்கிறோம் யா அல்லாஹ். அந்த சத்தியத்தை நினைவு கூர்ந்து அதன் பிரகாரம் வாழக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக நாயனே. யா அல்லாஹ் பெருமை, பொறாமை, ஈகோ, கோவம் எல்லாத்தையும் விட்டு எங்கள் மனசுல முழுமையாக தூக்கி எரிந்து விடு யா அல்லாஹ். இது இல்லாமல் வாழக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக நாயனே. யா அல்லாஹ் இந்த சபையில் கூடியிருக்க அனைத்து மக்களுடைய பாவங்களையும் மன்னித்து இந்த சபையில் போட்டிருக்க எஃபர்ட்ஸை யா அல்லாஹ் நீ அக்செப்ட் பண்ணி யா அல்லாஹ். யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம் எங்கள் இல்மை அதிகப்படுத்திக் கொள்வாயாக நாயனே. ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார் ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹாப். யா அல்லாஹ் உன்னுடைய பக்கம் நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் எங்க மனசினை திருப்பி விடாத யா அல்லாஹ். என்றென்றும் உன்னுடைய பக்கமாகவே எங்களை ஆக்கி உன்னையே வணங்கக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக நாயனே. அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக் அலா ரசூலிக சய்யிதினா முஹம்மதின் ஆலிஹி வஸஹ்பிஹி அதத மா ஃபி இல்மில்லாஹி ஸலாத்தன் தாயிமத்தன் பிதவாமி முல்கில்லாஹ். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعليكم السلام ورحمة الله وبركاته. இன்ஷா அல்லாஹ் அடுத்த செஷன்ல சந்திப்போம். Allah.